குருபியோ நமக. ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர, ஹரசங்கர, ஜெய ஜெய்சங்கர. இன்றைக்கு ஆங்கில மாதத்தின் இறுதி வியாழக்கிழமை. ஒரு ஆங்கில மாதத்தின் இறுதி வியாழக்கிழமை என்று ராமமூர்த்தி, புண்ணியமூர்த்தி, பாடும் தெய்வம் எல்லாம் போற்றி புகழக்கூடிய சுவாமிகளின் மகா பெரியவா மகிமைகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நல்ல கருத்துக்களை கூடிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்து வருகிறது. இந்த அனுபவங்களை சுவாமிகளது கருணையை ரசிக்கின்ற ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைத்து வருகிறது. மொத்தத்தில் சொல்லப்போனா இது நம்ம 2 பேருக்குமே பாக்கியம்னு சொல்லணும். விஷயம் ஒன்று எடுத்துட்டா, ஒருத்தருக்கு நல்லதுன்னா ஒருத்தர் கெட்டதுன்னு முடியும். லைஃப்ல பார்த்தேன்னா 2 பேர் ஓடுறா அப்படின்னா ஒருத்தர் ஜெயிப்பா ஒருத்தர் தோப்பா. கலந்துக்கக்கூடிய 2 பேருக்கும் நல்லது கிடைக்கிறதுங்கிறது சத்சங்கத்துல மட்டும்தான். வாழ்க்கும் ஒரு பாக்கியம், கேட்கிறவாளுக்கும் ஒரு பாக்கியம். பாக்கியம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்காக மகா சுவாமிகளுக்கு இந்த வேளையில் நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம். இந்த நிகழ்ச்சியை அடுத்து 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அனுஷம் மகா சுவாமிகளோட ஜென்ம நட்சத்திரம். இன்னைக்கு இதே சபையில காஞ்சி மகா சுவாமிகள் அவரோட கருணையை அன்னைக்கும் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஆங்கில மாதம் வியாழக்கிழமை அன்னைக்கு வாணி மஹால்ல, ஓபுல் ரெட்டி ஹால்ல மகா சுவாமிகள் மகிமைகள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். வாய்ப்பு கிடைச்சவா அங்கேயும் வரலாம். மகா சுவாமிகள் வருஷம்லாம் இவ்வளவு ஆச்சுன்னு நம்ம கணக்கு பண்ணா கூட, விரல் விட்டு கணக்கு பண்ணா கூட, இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். மகா சுவாமிகளை மனசுல நினைச்சுட்டு கண்ணு மூடி ஒரு செகண்ட் பார்த்தோம்னா மகா சுவாமிகள் கண்ணுக்கு தெரிவார். மகா சுவாமிகளை பத்தி நம்ம நினைச்சுட்டே இருக்கணும்னு தோணும். மகா சுவாமிகளை பத்தி பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கணும்னு தோணும். எந்த நேரமும் மகா சுவாமிகள் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை, அனுபவங்களை சுவாசிச்சுன்றவங்க நிறைய பேர் இருக்க. இந்த நேரமும் மகா பெரிவாரோட சிந்தனை மட்டும்தான் இருக்கு. சில பேருக்கு இன்னைக்கும் இருக்க, பல பேர் இருக்க. ஒரு 60-70 வயசுக்கு மேல எதை எடுத்தாலும் மகாபரிவாச்சரணம், பல தேய்க்கும் போதும் அதான், காஃபி குடிக்கும் போதும் அதான், ராத்திரி படுக்க போற வரைக்கும் மகா சுவாமிகளோட சிந்தனையில இருக்கன்னா மகா சுவாமிகளோட ஒரு கருணைக்கு எந்த அளவுக்கு பாக்கியதை கிடைச்சிருக்கும், ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கடவுள் மகான்கள் எல்லாருமே கிட்டக்க போகத்தான் அவன் கொஞ்சம் நெருங்கி வருவானு. டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, இடைவெளி இருக்கக்கூடாது. கடவுள் ஏதோ மிகப்பெரிய சக்தி, உண்மைதான், மிகப்பெரிய சக்தியை நாம தள்ளி வச்சுடக்கூடாது. ஒரு குழந்தையா நினைச்சிட்டு நாம கடவுள் கிட்டக்க போகணும். கலியுகத்துல கிட்ட இருந்து நம்மள ஒரு அரவணைச்சுண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னா மகா சுவாமிகள் மட்டும்தான் சொல்ல முடியும். மகா சுவாமிகளோட கருணைங்கிறது நம்ம தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் முழுக்க பரவி இருக்கு. மகா சுவாமிகள் காலத்துல அவரோட பழகினவாள்லாம் உலகம் ஃபுல்லா இருக்க. அவ இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல மகா சுவாமிகளோட பெருமைகளை, மகிமைகளை பரப்பின்னு இருக்க. ஒரு தெய்வம் மகான் எப்படி வச்சிருந்தாலும் ஒரு பக்தனை எந்த நேரத்துல ஆட்கொள்ளணும் அப்படின்னு இருக்கோ அந்த வேலையில தான் ஆட்கொள்ளும். நாம நினைச்ச பகவான் உடனே சட்டுன்னு வந்துட மாட்டார். அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஆட்கொள்ள வேண்டிய நேரம் அப்படின்னு இருக்கு. பால் அடுப்புல வைக்கிறோம், உடனே பொங்கிடுத. பொங்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் வரும்போது தானே பால் பொங்குறது. அதே போல ஒரு தெய்வமும் ஒரு மகானும் தன்னோட பக்தனை ஆட்கொள்ள வேண்டிய எப்ப வருதோ அந்த வேலையில தான் ஆட்கொள்ளும். பண்டரிபுரம் பக்கத்துல வேமண்ணபுரி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த வேமண்ணபுரியில ரத்னாபாய் அப்படின்னு ஒரு தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ரொம்ப தவமிருந்து பிறந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் ரகுநாதன் அப்படின்னு பேர் வச்சார். அந்த மாதவரா வட்டி கடை நடத்தினார். அந்த ஊர்ல வட்டி கடை நடத்தி குழப்பு. அந்த காலத்துல வட்டி கடைங்கிறது ஒரு நேர்மையான வியாபாரமா இருந்தது. நியாய வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, கிலோமீட்டர் வட்டி எல்லாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப நியாயமான வட்டி கடைகள் அந்த காலத்துல இருந்தது. அதுபோல ஒரு நியாயமான தொழில மாதவராவ் பண்ணிட்டு வந்தார். அப்படின்னா பண்டரிபுரத்துக்கு போய் பகவானை தரிசனம் பண்றதுக்கு சில பேருக்கு பணம் தேவையா இருக்கும். அவளுக்கு பணம் கொடுக்கறது, ஒரு நியாயமான வட்டியில பணம் கொடுக்கறது, பணம் கொடுத்து அவள்கிட்ட ஒரு சமயத்துல பொருளை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறது ரொம்ப நியாயமா இருந்தார். அவரோட பையன் இந்த ரகுநாதனும் வளர வளர வளர
கிட்டத்தட்ட அந்த தொழிலேயே ஒரு ஈடுபாடு வந்தது. வட்டிக்கடை தொழிலே ஒரு ஈடுபாடு, தங்கம் நகை அது சம்பந்தப்பட்டதிலே ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சது. உரிய காலத்துல ஒரு கல்யாணம் நடந்தது ரகுநாதனுக்கு. அவருக்கு துணைவியாரா வந்தவர் லட்சுமி பாய். கல்யாணம் ஆன பிறகு அந்த பணத்தின் மேல ஒரு வெறி வந்துடுத்து ரகுநாதனுக்கு. பணத்தை நியாயமா சம்பாதிக்கணும், அநியாயமா சம்பாதிக்க கூடாது. அநியாயமா சம்பாதிச்சு பணத்தை ரொம்ப பெருக்கணும், ஒரு குறுகிய காலத்துல பணத்தை நம்ம அதிகமா சம்பாதிக்க ஒரு ஆசை ரகுநாதனுக்கு வந்துடுது. சேர 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 அந்த பணத்தை எந்த ஒரு காரியத்துக்கும் செலவு பண்ணாம தன்னோட வீட்டிலே பூட்டி பூட்டி வைக்க ஆரம்பிச்சார். தானம் தர்மம் அப்படின்னு யார் கேட்டாலும் அவளுக்கு எதுவும் கொடுக்கறது கிடையாது. அப்பா மாதவராவ் நிறைய தான தர்மம் பண்ணியிருக்கார், அதனால அவர் தொழில் நல்ல விருத்தி ஆச்சு. ஆனா இவர் தான தர்மம் எதுவுமே பண்ணல. வரக்கூடிய படம் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஓரமா வச்சிருந்தார். நானும் ஒரு யாச்சகத்துக்கு வர, ஒரு கல்வி உதவி கேட்டு வர, ஒரு கல்யாணத்துக்கு பணம் அப்படின்னு தெரிஞ்ச ரகுநாதன் நான் இல்லைன்னு சொல்லிவிடு, அவளை அனுப்பிச்சுடுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். அந்த மாதிரி வரக்கூடியவா யாரையுமே என்கரேஜ் பண்றது கிடையாது. லட்சுமி பாய் பல தடவை சொல்லி பார்த்த கணவன்கிட்ட. அந்த லட்சுமி பாய்க்கு ஒரு நல்ல குணம், கஷ்டப்படுறவளுக்கு ரொம்ப உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அந்த மனைவிக்கு இருந்தது. எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தா கணவர்கிட்ட, கணவர் கேட்கல. ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு முதியவர் ஒருத்தர் வந்தார். ரகுநாதன் கேட்கிறார், என்னோட பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஒரு வேத பிராமணன், ரொம்ப கஷ்டப்படுறேன், பணம் என்கிட்ட கிடையாது, ஒரு 1000 வராகன் என் கையில இருந்த என்னோட பையன் கல்யாணத்தை ரொம்ப நன்னா பண்ண முடியும், என்னால நிறைய வசதி வாய்ப்பு உள்ளவா அப்படின்னு கேள்விப்பட்டேன், நீங்க எனக்கு கொடுக்கணும், ஒரு 1000 வராகன் எனக்கு கொடுத்து என்னோட பையனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு யாசகம் கேட்டார். உடனே ரகுநாதனுக்கு கோபம் வந்துடுத்து. யாசகம் கொடுக்கக்கூடிய இடம் கிடையாது, அதுக்காக பணத்தை சம்பாதிக்கல, ஒரு தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அடிச்சுட்டேன், தன்னோட கிரகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டேன். அந்த பிராமணருக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம், ரகுநாதன் மட்டும்தான், அந்த கணவர் மட்டும்தான், அவருக்கு தான் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அவரோட துணைவியாருக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, யாசகம் செய்யக்கூடிய ஒரு மனசு அவரோட துணைவியாருக்கு இருக்கு அப்படின்னு மனசுல புரிஞ்சுட்டார் அந்தனர். அதனால ரகுநாதன் தன்னோட கிரகத்தை விட்டு தன்னோட கடைக்கு போன நேரமா பார்த்து திரும்ப வந்தார். திரும்ப லக்ஷ்மி பாய்கிட்ட யாசகம் கேட்டார், அதே விஷயத்தை சொல்லி யாசகம் கேட்டார். லட்சுமி பாய்க்கு மனசு கேட்கல. அந்த அந்தனோரோட கோலத்தை பார்த்த பிறகு அவ கண்ணுல தண்ணி கரகரன்னு கொட்ட ஆரம்பிச்சுடுது. ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக தானம் கேட்கிறாரே, இவருக்கு நம்மால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு மனசு பூஜை ரூமுக்கு போயிட்டு பண்டரிநாதனை வேண்டிண்டு மூக்குத்திய கட்டி கொடுத்தார். அந்த மூக்குத்திய கையில வாண்டி யாச்சகம் வாங்கிட்டு, மூக்குத்திய வச்சு கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா, அது பணம் வரணும், பணம் வந்தாதான் பணத்தை வச்சு மிச்ச எல்லா வேலைகளையும் கல்யாணத்துக்கு பார்க்க முடியும் அப்படிங்கறதுனால அதை எங்க விற்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரகுநாதனோட கடைக்கே போனார். ரகுநாதனுக்கு அடையாளம் தெரியாம கூட இருக்கலாம் அந்த மூக்குத்திய அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு அந்த அந்தனர் ரகுநாதனோட கடைக்கு போய் அந்த மூக்குத்திய கொடுத்தார். இதை வச்சுட்டு இதுக்கு என்ன பணம் கொடுக்க முடியுமோ பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்க. அந்த மூக்குத்திய வாங்கி பார்த்த பிறகு ரகுநாதனுக்கு இது தான் தன் மனைவிக்கு வாங்கி கொடுத்த மூக்குத்தி அல்லவா அப்படின்னு அவரோட மனசுல ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சது. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஏன்னா இந்த அந்தனர் பணம் இல்லாம திண்டாடின்னு இருக்கார். கல்யாணத்துக்கு வந்த அந்தனர் யாருங்கிறது கடைசியில தான் தெரியும். கல்யாணத்துக்கு பணம் கேட்டு அலைஞ்சுன்னு இருக்கார். ஒருவேளை தன்னோட கிரகத்துக்குள்ள போய் மனைவி எங்கேயான மூக்குத்திய கழட்டி வச்சிருக்கும் போது எடுத்துன்னு கூட வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் ரகுநாதனுக்கு. அந்த அந்தனரை தன்னோட கடையிலேயே உட்காந்து வச்சுட்டு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொஞ்சம் குறைவா இருக்கு, என்கிட்ட கடையில் அவ்வளவு பணம் இல்லை, என்னோட வீட்டுல பணம் இருக்கு, நீங்க இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம், நான் போய் பணத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை விட்டு வெளியில வந்தார். விறுவிறுன்னு தன்னோட வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் கதவை திறந்த உடனேயே லட்சுமி பாய்க்கு ஒரு சந்தேகம், இந்த நேரத்துல கணவர் வீட்டுக்கு வரமாட்டாரே, ஒருவேளை தான் மூக்குத்திய கொடுத்த விவகாரம் அவருக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு ஒரு சின்ன பயம், எப்படி தன்னோட கணவர் போறோம் அப்படின்னு ஒரு பயம்.
நேர உள்ள வந்த ரகுநாதன், எங்க உன்னோட மூக்குத்தி, எங்க உன்னோட மூக்குத்தி கொண்டா பார்ப்போம் அப்படின்னு இருக்க. கழட்டி வச்சிருக்கேன், இல்ல நகை டப்பால கழட்டி வச்சிருக்கேன் சொன்ன பிறகு, இல்ல அதை எடுத்துட்டு வா, நான் இப்ப பார்க்கணும் அப்படின்னு ரகுநாதன் விடாப்படியே சொல்றாரு. பண்டரிநாதனை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தாயார் லக்ஷ்மி பாய் உள்ள போறார். பூஜை ரூம்ல போயிட்டு அந்த நகைப்பெட்டிய சும்மா திறக்கிற மாதிரி பாவலா பண்ற. பெட்டியில இருந்தா தானே, ஒரு சந்தேகத்தோட பெட்டியை மாதிரி பாவலா பண்ணி பெட்டியை திறந்தா உள்ள அந்த மூக்குத்தி இருக்கு. ஒன்னும் புரியல. அந்த மூக்குத்திய கையில எடுத்துக்கிறா, நேர வர கணவன்கிட்ட வர, ஏதோ நீங்க கேட்ட மூக்குத்தி நகைப்பெட்டியில இருக்குன்னு சொன்னேனே, இதான் இந்த மூக்குத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு மூக்குத்திய பார்த்த ரகுநாதனுக்கு பேச்சு மூச்சு இல்லை. ஏன்னா இதே மூக்குத்தி தான் கடையில வச்சுட்டு வந்திருக்கு, இதே மூக்குத்தி தான் மனைவி போட்டிருந்த அதே மூக்குத்தி தான் இப்ப உள்ளேந்து கொண்டு வந்து காட்டுறா மனைவி லக்ஷ்மி பாய். இப்ப நம்ம பிடிச்சி மனைவிய ரகுநாதன் பார்க்கும்போது அந்த லக்ஷ்மி பாய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டார். அந்தனர் எங்கிட்ட கேட்டார், இருந்து போன பிறகு உங்கள்கிட்ட கேட்ட பிறகு எங்கிட்ட வந்து கேட்டார். மனசு ரொம்ப இழகின மனசு, நான் கழட்டி கொடுத்துட்டேன் என்னோட மூக்குத்திய. உள்ள பார்த்தா எப்படி அந்த மூக்குத்தி இங்க வந்ததுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதன் பிறகு ரகுநாதனுக்கு ஒரு சந்தேகம், வந்த அந்தனர் யார், சித்தி வேலை மாதிரி நடந்திருக்கு, வந்தவர் யாரா இருக்கும் அப்படின்னு மனசுல ஏதோ ஒரு சில எண்ணங்கள் தோண வேக வேகமா கடையை நோக்கி ஓட ஆரம்பிச்சார். முன்னாடியே மனைவியும் ஓடி வர, ஓடி வந்து கடையில பார்த்த அந்தனரை எந்த இடத்துல உட்கார சொன்னாரோ அந்த இடத்துல அந்தனர் இல்ல, இடம் காலியா இருக்கு. சரிநாதா அப்படின்னு ஓங்கி குரல் எழுப்பி அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து அந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணானா ரகுநாதன். அதாவது பகவான் பண்டரிநாதன் ஒரு முதியோர் வேடத்துல வந்து, முதியோர் ரூபத்துல வந்து என்னோட இதை செக் பண்ணிருக்காரு, என்னோட இதோட டெஸ்ட் பண்ணிருக்காரு. எப்படி ஒரு பரோபகார சிந்தனை இருக்கா, கஷ்டப்படுறவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக வந்துட்டு ஆட்கொள்வதற்காக வந்திருக்கிறார். பகவானே தேடி வந்து நம்ம கிட்ட ஒரு பொருள் கேட்கிறார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை, எப்பேற்பட்ட ஒரு எண்ணம், அந்த பாக்கியம் யாருக்கு சார் கிடைக்கும்? சுவாமிகள் ரொம்ப வெகு சில பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, காரியத்துக்கு நீ ஒரு 5000 ரூபாய் கொடு, இந்த காரியத்துக்கு நீ 1800 ரூபாய் கொடு அப்படின்னா மகா சுவாமிகள் சில பேர்ட்ட ரொம்ப செலக்டா சில பேர்ட்ட கேட்டிருக்க. பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. கொட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ நிறைய பேர் இருப்பா, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்காது. யாரோட பணமும் சத் சங்கத்துல சேரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சங்கத்துல வந்து ஒருத்தரோட பணம் சேரணும்னு இருக்கா, யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவளோட பணம் மட்டும்தான் சேரும். ரகுநாதன் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்த பிறகு ரகுநாதன் அப்படியே டோட்டலா மாறிட்டார். எப்படி வந்து யாருக்குமே யாசகம் செய்யாம, யாசகம் கொடுக்காம, யாசகம் கேட்டு வரவாளெல்லாம் துரத்தி அடிக்கிற அளவுக்கு அந்த ரகுநாதன் இருந்தாரோ அந்த க்ஷணம் அப்படியே மாறிட்டார். என்னோட சொத்துக்கள் அத்தனையும் இனிமே பண்டரிநாதனோட பக்தர்களுக்கு தான், பண்டரிநாதனுக்கு தான் அப்படின்னு அந்த நிமிஷத்துல அங்க டெலிவரி பண்ணார், ரெஜிஸ்டர் பண்ணாரு. என்னோட செல்வம் முழுவதும் பண்டரிநாதனுக்கு தான், எல்லாமே பண்டரிநாதனோட பக்தர்களோட நல்லத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்த நாட்கள் எல்லாத்திலுமே அந்த பணத்தை வந்து அந்த பக்தர்களுக்காக மட்டுமே செலவு பண்ண, எந்த ஒரு காசையும் தன்னோட சுய தேவைக்காக தன்னோட நல்லதுக்காக செலவு பண்ணவே இல்லை. அதன் பிறகு 2 பேரும் இந்த ஒரு சிந்தனையை பார்த்துட்டு அவரை ரகுநாத தாசர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்ச பக்தர்கள்லாம். இந்த ரகுநாத தாசர், அதாவது ரகுநாதன் ஒரு தடவை மனைவியோட திருப்பதிக்கு போனார் பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக. திருப்பதியில பெருமாள் உத்தரவோட புரந்தரி அப்படிங்கிற ஒரு தாசி கிட்ட இருந்து ஒரு உபதேசம் கிடைச்சது. அந்த உபதேசத்துக்கு பிறகு ரகுநாதன் புரந்தரதாசர் அப்படின்னு மாறினார். தெரிஞ்சிருக்கும் புரந்தரதாசரோட கதையத்தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது. நம்ம தியாகராஜர் எல்லாம் பாக்குறோமோ, முத்துசாமி தீட்சிதர் எல்லாம் சொல்றோமோ, புரந்தரதாசர் வந்து ஏராளமான கிருதிகள் இயற்றி இருக்கிறார். நிறைய கிருதிகள். இன்னைக்கு இசை சம்பந்தப்பட்டவர்களுக்கு புரந்தரதாசரோட ஒரு முக்கியத்துவம் தெரியும். புரந்தரதாசரை நாரத மறு அவதாரம் அப்படின்னு புராணத்துல சொல்லுவார். அவரோட பொண்ணு கல்யாணத்தை
தானம் பண்ண 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 தன்னோட செல்வம் எல்லாமே கரைஞ்சு கொடுத்து, புரந்தரதாசரோட செல்வம் எல்லாமே கரைஞ்சு கொடுத்து. ஸ்டேஜில் அவரோட மகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பணம் கிடையாது. கல்யாணத்துக்கு நாள் வச்சுட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஸ்டேஜில் ஜெகநாத பெருமாளே நேரில் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாராம். அதே போல புரந்தரதாசருக்கு அப்பண்ணா அப்படின்னு ஒரு சிஷ்யன் ஒருத்தர் இருந்தான். பூஜை பண்ணும்போது அந்த பூஜைக்கு தேவையான சில சக்கரை பொங்கல்னா அதுக்கு தேவையான நெய் இதெல்லாம் போய் அந்த அப்பண்ணா தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம். நாள் பூஜையை ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு நைவேத்தியம் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு நெய் ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அப்பண்ணாவை கடைக்கு போய் நெய் வாங்கிட்டு வா அப்படின்னு நினைச்சிருக்க புரந்தரதாசர். அந்த அப்பண்ணா கடைக்கு போயிட்டு இருக்கான், நெய் வாங்குறதுக்கு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கான். ஏன்னா சீக்கிரம் வந்து சக்கரை பொங்கல் ரெடியாகி பூஜையில வைக்கணும். பூஜை ஆரம்பிச்சுட்டார் புரந்தரதாசர். போற வழியில அந்த ராஜாவோட ஒரு வைர பதக்கத்தை காணா போடுது. யாரோ ஒருத்தன் திருடிட்டான். யார் திருடன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு வரிசையில வச்சுட்டு இருக்கா. சந்தேகப்படுறவ எல்லாரையும் வரிசையில நிறுத்தி வச்சிருக்கா. இந்த அப்பண்ணாவும் போனோம்னா இந்த அப்பண்ணாவையும் யாரோ ஒரு காவலாளி பிடிச்சி அந்த வரிசையில நிற்க வச்சுட்டான். ஓமேலையும் சந்தேகம் இருக்கு, இங்க நெல்லு, உன்னை செக் பண்ண பிறகுதான் நெய் வாங்க கிடைக்காம போன அங்க நிற்க வச்சுட்டாருங்க. இந்த அப்பண்ணாவும் அந்த கடையில நின்று இருக்கான். ஐயோ பூஜையை ஆரம்பிச்சுட்டாரே, குருநாதருக்கு நெய் வாங்கி தரணுமே, சக்கரை பொங்கல் கொதிச்சுட்டு இருக்கேன், நெய் ஊத்தணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பதக்கத்தோசியில நின்று இருக்கான். ரொம்ப லேட் ஆயிடுது. இவன் கடைக்கு வாங்கிட்டு வரும்போது அவர் பூஜையை முடிச்சுட்டாரு. இப்போ பதப்பதைச்சு வீட்டுக்குள்ள போய் அந்த நெய் டப்பாவை வைக்கிறான். அப்பண்ணா சொல்ற புரந்தரதாசர் கேட்கிறார், எதுக்கடா 2வது வாட்டி நெய் பாட்டில் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாராம். அப்பதான் அந்த அப்பண்ணாக்கு விஷயம் புரியுறது. சுவாமி நான் இப்பதான் முதலா கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த புரந்தரதாசர், ஹரி பகவானே நீயா எனக்கு நெய் பாட்டில் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி பூஜை ரூம்ல போய் விழுந்தார். உண்மையான பக்தி இருக்கணும். பக்தி இருந்ததுன்னா கடவுள் இப்படிலாம் நிறைய ஆட்கொள்வார். பார்த்துக்கு சாமான்லாம் வாங்கிட்டு கடவுள்லாம் வரமாட்டார். நல்ல யாருன்னு அனுப்பிச்சு பார்த்துறாதீங்க. பக்தி இருக்கணும். நல்ல பக்தி இருந்தால் இது போன்ற எல்லா விஷயத்திலையும் கடவுள் ஆட்கொள்வார். சாதாரணமான ரகுநாதன் எப்படி ஒரு புரந்தரதாசர் ஆனார் அப்படிங்கிறத பார்த்தோம். நெய் தொடர்பா நெய்யை பத்தி முடிச்சோம். மகா சுவாமிகளோட ஒரு சுவையான ஒரு சம்பவம் ஒண்ணு உண்டு. இந்த கதை நடந்ததும் பண்டரிபுரத்துல தான். ஒரு தடவை பண்டரிபுரத்துல ஒரு முகாம் இருந்தார். இன்னைக்கு வந்து சேட்டு ஒருத்தர் உள்ள வந்தார். ஒரு பெரிய நெய் டின்ன வாங்கிட்டு வந்தார். அந்த சேட்டு நெய் டின்ன உள்ள தோல்ல எடுத்துன்னு வந்து மகா சுவாமிகள் சன்னதிக்கு முன்னால அந்த நெய் டின்ன இறக்கி வச்சார். மகா சுவாமிகள் அதை ஓரமா ஒரு பார்வை பார்த்துட்டு தன்னோட பக்கத்துல இந்த பக்கம் இருக்கிற சிஷ்யனை பார்த்து கேட்டாலாம், நான் உங்ககிட்ட ₹1 நெய் வாங்கி வர சொன்னேன், நீ ஒரு டின்ன கொண்டு வந்திருக்கேன்னு அந்த சிஷ்யன் சம்பந்தம் இல்லாம கேட்டாராம். சேட்டுக்கு தூக்கி வாரி போட்டது சேட்டுக்கு. ஏன்னா அவருக்கு தான் விவரம் தெரியும். வேற யாருக்கும் அங்க இருக்கிற பக்தாள் யாருக்கும் விவரம் தெரியாது. அதன் பிறகு அந்த சேட் சொன்னாராம், இந்த மகா சுவாமிகள் சந்நிதியில தப்பு என் மேலதான் பெரியவா, நீங்க ₹1 தான் நெய் வாங்கிட்டு வச்சுக்கிட்ட, நான் ஒரு டின் உணர்ச்சி வசப்பட்டு வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முதல் நாள் சாயங்காலம் இது வட இந்தியாவில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். சேட்டோட பொண்ணு காணா போயிட்டார். வீட்டை விட்டு போனவ வீட்டுக்கு வரல. ஒரு பள்ளிக்கூடமோ எங்கேயோ போனவ சாயங்காலம் எத்தனை மணிக்கு வரணும்னா பொண்ணு வரல. பல இடங்கள் தேடி பார்த்திருக்கார். பொண்ணு எங்கெங்கெல்லாம் போவாளோ அந்த இடம் எல்லாம் தேடி பார்த்திருக்கார். பொண்ணு கிடைக்கல. அந்த கவலையிலேயே ராத்திரி படுத்துட்டார். சேட்டுக்கு ரொம்ப நேரம் தூக்கம் வராம இருந்து அதன் பிறகு படுத்திருக்கார். தூக்கம் வந்திருக்கு. தூக்கத்துல மகா சுவாமிகள் கனவுல வந்திருக்க. இது பண்டரிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நடந்த நிகழ்வு. சேட்டு மகா சுவாமிகளை பத்தி முன்ன பின்ன அறிமுகமே கிடையாது. மகா சுவாமிகளை பார்த்தது கிடையாது. மகா சுவாமிகள் அன்னைக்கு அந்த சேட்டோட கனவுல வந்து, நாளைக்கு காத்தால எனக்கு ₹1 நெய் வாங்கி கொடுக்கறேன்னு ஒரு பிரமாணம் எடுத்துக்கோ, உன்னோட பொண்ணு நாளைக்கு விடிகாத்தால உன் வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லியிருக்க. யாரோ ஒரு சன்னியாசி தன்னோட கனவுல வராரு. அதே மாதிரி சன்னியாசி ஒருத்தர் பக்கத்துல முகாம் இருக்கிறத யாரோ பேசின்றாளே அப்படின்னு எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பாக்குறாரு அந்த சேட்டு. தூக்கத்துல எந்திரிச்சிட்டார். எந்திரிச்ச பிறகு அந்த சன்னியாசிய, அதாவது மகா சுவாமிகளை மனசுல நினைச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டார். நிச்சயமா நாளைக்கு நான் உங்களுக்கு ₹1 நெய் வாங்கி தரேன்.
என்னோட பொண்ணு நாளைக்கு காத்தால என்னோட கிரகத்துக்கு வரணும், எந்தவித சேதாரம் இல்லாம எந்தவித பாதிப்பும் இல்லாம வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். படுத்துட்டார். அடுத்த நாள் காத்தால அந்த சேட்டை எழுப்பினது அவரோட பொண்ணு தான். வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு கதவை தட்டி எழுப்புற, ஐயோ போனவ ஏதோ வீட்டுக்கு வந்துட்டான். இந்த சந்தோஷத்தினால ₹1 நெய் வாங்கறதுக்கு பதிலா ஒரு டின்னை வாங்கிட்டார் சேட். பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்கிற ஒரு சந்தோஷத்துல மகா சுவாமிகள் வந்து எங்கிருந்தபடி பேசுவா, இப்ப பேசுவா, நமக்கு சில குறிப்புகள் தருவா அப்படின்லாம் சொல்லவே முடியாது. வழக்கே கிடையாது. பல பேரை ஆட்கொண்டு இருக்கா. சில பேருக்கு ஒரு அசரீரி மாதிரி சொல்லுவா. மழை பார்க்குறோம் இல்லையா, காலங்காலத்தால கிளம்பி ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருப்போம். ஆபீஸ்ல ஒரு லோனுக்கு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தோமே, அந்த லோன் பேப்பர் சேங்ஷனா இன்னைக்கு பணம் கிடைக்குமா, வெக்கேஷனுக்கு டிக்கெட் போடணும் அப்படின்னு நம்ம யோசனையில போயிட்டு இருப்போம். யாரோ ஒருத்தன் போன்ல பேசிட்டு இருப்பான், கவலையப்படாத பணம் வந்துட்டா உனக்கு அப்படிமா. நமக்கு பக்கத்துல நிற்பான், அவன் யார்கிட்டயோ சொல்லிட்டு இருப்பான். அது நமக்கு சொன்னதில் போல இருக்கும். அது தகவல்னா அப்படித்தான் வரும். டைரக்டா வந்து செங்கை சக்கரத்தை எடுத்து பெருமாள் வந்து உங்க இடத்துல வந்து நீ ஊட்டிக்கு போகணும்னு சொன்னியே, இன்னைக்கு என் மேனேஜர் சதாசிவம் சைன் பண்ணிடுவோம் பேப்பர்ல சொல்ல மாட்டார். இது போல சில குறிப்புகள் வரும் நமக்கு. மகா சுவாமிகள் இது போல பல குறிப்புகள் தன்னோட பக்தர்களுக்கு கொடுத்திருக்கார். நிறைய கொடுத்திருக்கார். கொடுத்துட்டு எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சம்பவத்தை இப்ப சொல்றேன். மாசம் 7ஆம் தேதி இன்னைக்கு முதல் வியாழன். வாணிமஹால்ல மகா சுவாமிகள் மகிமைகள் பத்தி அன்னைக்கு நான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு மாசமும் முதல் வியாழன். அன்னைக்கு பேசும்போது அவருக்கு 2-3 நாள் முன்னாடி கோவிந்தபுரம் விட்டல்தாஸ் மகராஜ் அவரோட இந்த பாண்டுரங்க கோவில் இருக்கு. அது வந்து பஞ்சுமாமா இருக்கார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பஞ்சுமாமா என் மேல ரொம்ப பிரீத்தி உண்டு, அலாதியான பிரீத்தி இருக்கு. அடிக்கடி விசாரிப்பார், பேசிட்டு இருப்பார். விட்டல்தாஸ் மகராஜ் ஒரு தடவை மெட்ராஸ்க்கு பாண்டு விசாரம் வந்த போது என்னை கூப்பிட்டு மகா சுவாமிகள் பத்தி பேச சொன்னார். என்னவே பேச சொன்னார். பெரிய பாக்கியம் அதெல்லாம். அந்த பஞ்சுமாமா அப்பப்ப மெட்ராஸ் வரும்போது பேசுவார் என்கிட்ட, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, மகா சுவாமிகளோட உபன்யாசங்கள் ஒரு புக்கு ஒன்று இருக்கு. 1957, 56, 58 அந்த ஒரு 2-3 வருஷம் பேசினது. வந்து சான்ஸ்கிரிட் காலேஜில் பெரிய முகாம் தங்கியிருந்து நிறைய அருளாசிகள் கொடுத்துருக்க, நிறைய பேசியிருக்க, நல்ல சத்கருத்துக்கள் எல்லாமே. அந்த புக்கு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டார். ஒரு சின்ன வால்யூம் தான் இருக்கு, ஒரு 100 பக்கமா ஒன்று இருக்கு. ஆனா அது ஒரு பெரிய வால்யூம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாமா. கேட்ட அந்த புக்கு இல்லை. பல இடங்கள் தேடி பார்த்தேன். காலத்துல 50ஸ்லயோ 60ஸ்லயோ கலைமகள்ல போட்டேன். அதுக்கு பிறகு அந்த புக்கு போட்டதா தெரியல, அந்த புக்கு வரல அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லுவேன். இது நிறைய அடிக்கடி பேசிட்டு இருப்பார் அந்த புக்கை பத்தி. எனக்காக அவர் சர்ச் பண்ணியிருக்காரு அங்கங்க. அவரோட திருச்சி கிரகத்துல அந்த புக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 பக்கம் இருக்கும், பெரிய வால்யூம் அது. அந்த புக்கு கிடைச்ச உடனே எனக்கு திருச்சியில இருந்தே போன் பண்ணார். அந்த புக்கு கிடைச்சு கொடுத்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்குல இந்த மாசம் ஆரம்பத்துல 7ஆம் தேதி இன்னைக்கு ராத்திரி பெங்களூர் போனேன். ஒரு 11 மணி ட்ரெயின் எனக்கு. நான் ஏதாவது ஒரு டைம் உங்கள்கிட்ட பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், மகா சுவாமிகள் பத்தி பேசுறேன் இன்னைக்கு வாணிமஹால்ல. இன்னைக்கு 7ஆம் தேதி தான். நீங்க அங்க வந்துருக்கூட ஒரு 6:30 மணிக்கு நான் அங்கேயே உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். நீங்களும் என்னோட பேச்சை கேட்ட மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு பாக்கியமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அந்த புக்கை கொடுத்தார், பழைய புக்கு. அதுல எப்படி இல்லைன்னா புக்ஸத்தை பிரட்டினேன்னா இப்ப 32ஆம் பக்கம் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் 48 இருக்கும், ஒரு 16 பக்கம் இருக்காது. அவர் 16 பக்கம் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தார். இன்னும் கொஞ்சம் பிரட்டினால ஒரு 122, அப்புறம் 142 இருக்கும், ஒரு 20 பக்கம் இருக்காது. இதே போல அந்த புத்தகத்துல 500 பக்கம்னா 350 பக்கம் தான் இருந்தது, ஒரு 150 பக்கம் காணுவதில்லை. நான் இதெல்லாம் சேகரிக்கிற முடிஞ்சா யார்ட்டியான்னு, இந்த விடுபட்ட பக்கங்கள் வேற யார்ட்டியான புஸ்தகம் இருந்தா நான் உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு எனக்கு சொன்னேன். சொல்லிட்டு திரும்ப என்கிட்ட கேட்டார், இந்த புஸ்தகம் நானும் விசாரிச்சேன், எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல, தெரிஞ்ச திரும்ப ஏதாவது விசாரிச்சோடோ அப்படின்னு சொன்னார். எல்லா இடத்துலையும் விசாரிச்ச மாமா, இந்த புஸ்தகம் எங்கேயுமே கிடையாது, இதுவரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு. இந்த பழைய புஸ்தகத்தை அவர்கிட்ட வாங்கிட்டேன். அன்னைக்கு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அங்கிருந்து கோடம்பாக்கம் ஆட்டோல போயிட்டு கோடம்பாக்கத்துல இருந்து ட்ரெயின்ல நான் தாம்பரத்துக்கு போகணும். ட்ரெயின்ல போகும்போது மாம்பலம் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணும்போது இந்த மாம்பலம் ஸ்டேஷன் முனையில ஒரு புஸ்தக கடை ஒன்று இருக்கும், மேட்லி ரோட் சைட்ல இருக்கும். அந்த புஸ்தக கடையில ஒரு பெரிய பிளக்ஸ் ஒண்ணு வெளியில தொங்க விட்டுருக்கு. சுவாமிகள் உபன்யாசங்கள்
1950களில் வந்தது. மகள் பதிப்பகம், விலை ரூபாய் 300. இப்போது புதிதாக வந்துள்ளது அப்படின்னு ஒரு பெரிய பிளக்ஸ். அந்த பிளக்ஸ் கோடம்பாக்கத்துல இருந்து நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன். கம்பார்ட்மெண்ட்ல இருக்கேன். மாம்பலம் கிராஸ் பண்ணும்போது எத்தனை செகண்ட் அந்த கடையை கிராஸ் பண்ணி போகுங்கிறத ரயில்ல போனவ ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். கிராஸ் பண்ற ஸ்டேஜ்ல அந்த பிளக்ஸுக்கு பக்கத்துல யாரோ ஒரு 2 பேர் ஒருத்தன் சிகரெட்டை வச்சுட்டு ஒருத்தன் மாலை முரசு வாங்கிட்டு என்னாச்சு 2G என்னாச்சு 3G என்னாச்சு 4G என்னாச்சுன்னு ஒருத்தன் படிச்சுன்னு தானே அந்த பிளக்ஸ் என் கண்ணில் படுமா? யாருமே இல்லை. ஒரு 8:30 மணி 8:45 மணி ஜெயச்சந்திரன், சரவணா, GRT எல்லாம் முடிஞ்சு அப்பதான் ஸ்டேஷனுக்கு வருவா. வந்து எல்லாம் போற டைம். அந்த கூட்டமான நேரத்துல அந்த பிளக்ஸ் கிட்ட யாருமே நிற்காமல் வாசகம் மட்டும் என் பார்வைக்கப்பட்டிருக்கு. என்ன மகா சுவாமிகள் பதில் சொல்ற, நீ தப்பா சொல்ற, நீ விசாரிக்கல, இருக்கு புக்கு வந்திருக்கு, நீ தேடல அப்படிங்கறத எனக்கு உணர்த்தினதா நான் நினைச்சிட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு உடனே எனக்கு ஒரு மெய்சில் இப்போ தாங்க முடியல. எனக்கு பஞ்சு மாமாக்கு போன் போட்டு சொன்னேன். ஏன்னா இந்த சந்தோஷத்தை அவரோட பகிர்ந்துப்போம். அவர் எவ்வளவு மெனக்கட்டு இருக்கார் நமக்காக இந்த புஸ்தகம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு மாமாக்கு போன் போட்டு சொல்லும்போது அவர் ஆட்டோல போயிருந்திருக்காரு. அதையும் நிறுத்திட்டாருங்க, ஓரமா நிறுத்திட்டு அவருக்கும் தாங்க முடியல. மகா சுவாமிகள் சத்தியம் அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணம் கிடையாது அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பதில் உண்டு சார். அதாவது மகா சுவாமிகள் மேல ஒரு விஷயத்தை நம்ம வச்சு ஒரு பாரத்தை வச்சு இதுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் அந்த பதில் நிச்சயமா கிடைக்கும். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த மகானாக இருந்தாலும் சரி, மகா சுவாமிகள் சந்நிதிக்கு எந்த ஒரு குறையோட யார் போனாலும் அந்த நிவர்த்தி செய்யப்பட்டுதான் அவர் திரும்பி வந்திருக்கார். வருஷங்களுக்கு முன்னால ராமநாத கணபாடிகள் அப்படின்னு ஒரு ஸ்காலர், ஒரு வேத பண்ணிட்டு இருந்தார். அவர் கரூர் பூர்வீகம். அவருக்கு மிகப்பெரிய வேத வித்வான். ஸ்ரீரங்கத்துல இருந்துன்னு வந்தார். அந்த சாதாரணமான வேதம் படிச்ச பண்டிதர் அப்படின்னா அந்த லௌகீகமா போறதெல்லாம் இவற்றை அவ்வளவா கிடையாது. லௌகீகமா போய் கார்த்தால போயிட்டு மத்தியானம் பணத்தோட வர்றது, ஆத்துல வர்றது, ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. உபன்யாசம் பண்ணுவார். என்னென்ன வேதத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள் படிச்சோமோ, என்னென்ன நூல்கள்ல இருந்து என்னென்ன நல்ல கருத்துக்கள் படிச்சோமோ அதெல்லாம் பல பேருக்கு சொல்றது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு பல பேருக்கு சொல்லியிருந்தார். உபன்யாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவருக்கு தொழிலே உபன்யாசம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவரோட மனைவி பேர் தர்மாம்பாள்னு பேரு. அவருக்கு ஒரே மகள் காமாட்சி. வேதங்களை எத்தனையோ கரைச்சி குடிச்சாலும் வேதத்தை ஒரு விலையா வச்சு ஒரு பிசினஸா அவர் எந்த காலத்திலும் பண்ணவே இல்லை, பண்ணதே கிடையாது. உபன்யாசம் பண்றதுல என்ன சன்மானம் வருதோ அந்த சன்மானத்தை மட்டுமே வச்சுட்டு தன்னோட வாழ்க்கை நடத்தி வந்தார். மகா சுவாமிகள் மேல ஒரு அபரிமிதமான ஒரு பக்தி அந்த ராமநாத கணபாடிகள் அவ குடும்பம் எல்லாத்துக்குமே உண்டு. அதிலே ஒரு பூஜை ரூம்ல மகா சுவாமிகள் படத்தை வச்சு மகா சுவாமிகளுக்கு டெய்லி ஒரு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவார். அந்த நாளாக அவரோட ஒரே மகள் காமாட்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வயசு வந்தது. 22 வயசு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறது தாயாருக்கு உரைச்சது, தர்மாம்பாளுக்கு உரைச்சது. நல்ல வரன் கிடைச்சது. ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒருத்தர் கிடைச்சார். மாப்பிள்ளை ஒரு கிராமத்துல ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கு. மாசத்துல கல்யாணம் அப்படின்னு ஒரு டேட்டும் பிக்ஸ் பண்ணிட்டார். ஒரு நாள் மனைவி தர்மாம்பாள் கணவர்கிட்ட கேட்கிற, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டோமே, என்ன பணம் வச்சிருக்கேள், சேர்த்து வச்சிருக்கேள், நீங்க உபன்யாசம் அங்கங்க போய் பண்றாள். அவர் உபன்யாசம் பண்றாருன்னா அங்கங்க என்னென்ன முடியுமோ அதை கொடுப்பார். இவர் கேட்க மாட்டார். அவ என்ன கொடுக்கறாளோ அதை வாங்கிட்டு அந்த மாதிரி டைப் அவர். நீங்க என்ன சேகரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்றார், என்ன தர்மாம்பாள் உனக்கு தெரியாத, 5000 ரூபாய் வச்சிருக்கேன். வரைக்கும் நான் பண்ண உபன்யாசத்துல 50, 100 அப்படின்னு சேர்த்து வச்சு ஒரு 5000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன். இந்த 5000 ரூபாய் பணத்தை வச்சு நம்மளோட பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுடலாம் அப்படின்னு தோன்றது. மனைவிக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. வெறும் 5000 வச்சு எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும்? வாங்கணும், சீர் சினத்தை செய்யணும், சாப்பாடு போடணும், பந்தல் போடணும், புடவை வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படி இன்னொரு ஒரு 15000 ரூபாய் பணம் வேணும். உங்க 5000 ரூபாய் போதாது,
இன்னொரு 15,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு அந்த தர்மாம்பாள் சொன்னார். அந்த ராமநாத கணபாடிகளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இந்த 5,000 ரூபாய் அவர் சேகரிச்சதே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கஷ்டப்பட்டு சேகரிச்சிருக்காரு. ஒரு 15,000 ரூபாய் சேகரிக்கிறது 30 வருஷமா கஷ்டப்பட முடியும்? தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுது. என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. திடீர்னு 15,000க்கு எப்படி நம்ம எங்க போக முடியும்? யார் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு கேட்கும்போது அந்த தர்மாம்பாள் சொல்ற ஒரு வழி சொல்ற, பத்திரிகையை கையில எடுத்துக்கோங்க, காஞ்சிபுரம் போங்க, நேரம் பத்திரிகை தப்பல பழக்கடை வச்சிருப்பா, பழத்தை வாங்கிக்கோங்க, தட்டுல வச்சு பழமும் பத்திரிக்கையும் வச்சு ஆச்சாரியாட்ட கொடுங்க. அவர்கிட்ட கேளுங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போறது, 15,000 ரூபாய் பணம் தேவையா இருக்கு, நீங்க கொடுங்கன்னு ஆச்சாரியாட்ட கேளுங்கன்னு தர்மாம்பாள் சொல்ற. ஷாக்கா இருக்கு ராமநாத கணபாடிகளுக்கு. இப்படி அவர்கிட்ட போய் நம்ம குலகுரு அவர் அவர்கிட்ட இப்படி பணத்தை கேட்க சொல்லி நீ சொல்ற அப்படின்னு கேட்கும்போது இந்த தர்மாம்பாள் சொல்ற, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம குலகுருக்கள்கிட்ட தான் கேட்க முடியும். நமக்கு அப்பா அம்மா கிட்ட கேட்கறத விட குலகுருட்ட தான் நம்ம கேட்க முடியும். குலகுரு செய்வார் நமக்கு அப்படின்னு சாதாரணமா சொன்னார். கணவாடிகள் சொன்ன, நம்ம பணத்தை யாச்சகம் பண்ணக்கூடாது, ஞானத்தை கேட்கலாம், நல்ல புத்தியை கொடுன்னு கேட்கலாம், நல்ல அறிவை கொடுன்னு கேட்கலாம், முக்தி அடையறதுக்கு நல்ல வழி என்ன அப்படின்னு கேட்கலாம். இது எல்லாத்தையும் அவர் சொல்லுவார் நமக்கு. எனக்கு 15,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் ஒரு வட்டி கடைக்காரர்கிட்ட கேட்கிற மாதிரி அவர்கிட்ட போய் கேட்க கூடாது, கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற. ஆனாலும் அந்த தர்மாம்பாள் கேட்கல, பிடிச்சபடியா நின்னா. இல்ல இல்ல, நம்ம குலகுரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, உங்களை பத்தி நன்னா தெரியும், உங்களை ரொம்ப நன்னா தெரியும், நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவர், நீங்க அவர்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஒரு பையில அவருக்கு உண்டான வஸ்திரங்கள், காஞ்சிபுரம் போகணும் இல்லையா, ஸ்ரீரங்கத்திலிருந்து வஸ்திரங்கள் எல்லாமே போட்டு கொடுத்து நீங்க கிளம்புங்கன்னு ஒரு விரட்டாத குறையா ஆத்த விட்டு அனுப்பிச்சிட்டான். ராமநாத கணபாடிகள் சரி இந்த வழியையும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்த விட்டு வெளியே காஞ்சிபுரம் புறப்பட்டார். ஒரு ட்ரெயின்ல ஏறி விழுப்புரத்துல இறங்கி அங்கிருந்து காஞ்சிபுரம் போனார். காஞ்சிபுரத்துக்கு போய் இறங்கின உடனே ஒரு ஸ்நானத்தை முடிச்சுட்டு தன்னோட அனுஷ்டானங்கள் முடிச்சுட்டு ஒரு தாம்பாளத்துல அந்த பத்திரிகையை வச்சுட்டு பழங்கள் வச்சுட்டு அந்த பக்தாளா நிற்கக்கூடிய அந்த வரிசையில நின்ன. அந்த வரிசையில நிற்கும் போது அன்னைக்குன்னு பார்த்து பக்தர்கள் ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. அன்னைக்கு இவரும் ஒரு வரிசையில ஒரு 10வது 16வது ஆளா இவர் நின்று இருக்க. கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால மகாசுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிஷ்யெல்லாம் கொஞ்சம் வரிசை பக்கமா அந்த கையில வச்சுருக்கிற அந்த மூங்கில் தட்டு எல்லாத்தையும் படபடன்னு புடுங்கி மகாசுவாமிகள் சன்னிதானத்துல கொண்டு வச்சுட்டார். ஏன்னா அடுத்து குறுக்க நடுக்க போறவாளுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, யார் மேலேயான தட்டு இடிக்கும், இவ்வளவு கூட்டத்துல இதை கையில வச்சு நிற்காதீங்க, அங்க கொண்டு வச்சிடும் புடுங்கி கொண்டு வச்சுட்டார். அது மாதிரி ராமநாத கணபாடிகள்ட்ட இருந்து அந்த தட்டை புடுங்கும் போது ஒரு பதபதிச்சு போயிட்டார். ஏன்னா தர்மாம்பாள் சொன்னது ஒரே வழி பத்திரிகை கொடுத்து படம் கேட்கணும்னு சொல்லியிருக்கார். அந்த பத்திரிகை தட்டை புடிங்கிட்டு ஒருத்தன் போய் வச்சுட்டான்னா எதை வச்சு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறது? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த பத்திரிகையை கையில வச்சிருந்தார். அந்த பத்திரிகை இருக்கக்கூடிய அந்த மூங்கில் தட்டையும் ஒருத்தன் புடிங்கிட்டு கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டான். அதை பார்த்து கத்துறாங்க, அந்த தட்டுங்கிற அவன் எங்கேயோ போயிட்டான், அந்த சிஷ்யன் அடுத்து எங்கேயோ போயிட்டான். எட்டி பார்த்து அந்த சிஷ்யனை கூப்பிடும் போது மகா சுவாமிகள் இவரோட முகத்தை பார்த்துட்டார். எட்டி இப்படி பார்த்துட்டு கணபாடிகளா வாங்க வாங்க முன்னாடி வாங்க அப்படிங்கிற உடனே கையை கூப்பிட்டு அந்த ராமநாத கணபாடிகள் அந்த வரிசையை தாண்டி மகா சுவாமிகளுக்கு முன்னாடி நிற்கிற, நமஸ்காரத்தை பண்றார். இருக்கே ரொம்ப நாளாச்சு பார்த்து, உபன்யாசலாம் என்ன போயிட்டு இருக்க அப்படின்னு மகா சுவாமிகள் விசாரிக்கிறார். தெய்வ அனுகிரகத்தினால எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கா தர்மாம்பாள், எப்படி இருக்கா அப்படின்னு பேர் சொல்லி கேட்டார். ரொம்ப நன்னா இருக்க பெரியவா, ரொம்ப நல்லா இருக்க பெரியவா, உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சா அப்படின்னு சொன்ன. ஓ அப்ப உன்னோட சொல்லித்தான் நீங்க வந்திருக்க, ஏன் இங்க வரல? இன்னொன்னு தூக்கி வாரி போட்டு கொடுத்தவருக்கு மகாசுவாமிகளுக்கு ஒரு ஞான திருஷ்டி, யார் யார் எதுக்காக நிற்கிறான்னு தெரியாம எப்படி இருக்கும், என்ன காரணத்துக்காக வந்திருக்கார், எந்த தூண்டுதல் படி இங்க நிற்கிறாருங்கிறது அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்.
அவர் இன்டைரக்டா கேட்கிறார், உன்னோட பாரியால் சொன்னதுனால இங்க வந்து நிக்கிறியோ அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல இல்ல பெரியவா, கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. தர்மாம்பாள் பத்திரிக்கை கொடுத்து மகா சுவாமிகள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு 15,000 ரூபாய் ஆரம்பிக்கலான்னு வரும்போது மகா சுவாமிகள் பிரேக் பண்ணிட்டு உள்ள பூந்துட்டார். ஓ, பத்திரிக்கை கொடுத்துட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லிட்டாளோ அப்படின்ட்டு சான்ஸ் போடுத்தவருக்கு. இந்த 15,000 சொல்லலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய முதல் சந்தர்ப்பம் கையை நழுவி போயிடுது. ஓகே, என்னத்தான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட ஒரு பணம் கேட்கணும்னாலும் எடுத்தோன்னே கேட்டுருவோமா சார், ஒரு 1000 ரூபாய் தேவையா இருக்குப்பா, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு கேட்போமே. எப்படிப்பா பையன் படிச்சுட்டு இருக்கானா, 10th எக்ஸாம் ஆச்சு நடந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு தமிழ் பேப்பர் 2 எப்படி எழுதியிருக்கான், இன்னைக்கு அண்ணா எழுதியிருக்கானே, அப்புறம் ஒரு 1000 ரூபாய் அப்படிதான் நம்மளே ஆரம்பிப்போம். எடுத்தோன்னு ஆரம்பிக்க மாட்டோம் இல்லையா? ஒரு குலகுரு, ஒரு துறவி அவர்கிட்ட பணம் கேட்க போகும்போது ஸ்ட்ரெயிட்டா ஆரம்பிச்சிட முடியுமா? ஒரு பத்திரிக்கை, ஒரு காரணங்கள் இருந்தா ஈஸியா சொல்ல முடியும். முதல் சந்தர்ப்பம் வரும்போது மகாசுவாமிகள் பிரேக் பண்ணி, ஓ ஆசீர்வாதம் வேண்ட சொல்லிட்டாலோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அதுக்கு பிறகு இவருக்கு சட்டுன்னு ஆரம்பிக்க முடியல. அடுத்து ஒரு சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு அங்கேயே நிற்க கேட்கும்போது க்ஷேம லாபம் எல்லாத்தையும் கேட்கிறார் மகா சுவாமிகள். திடீர்னு சொல்றார், உனக்கு ஒரு நல்ல அசைன்மெண்ட் வச்சிருக்கேன், உனக்கு ஏத்த ஒரு ஜோலி நீ தான் பண்ண முடியும் அப்படின்னு. உடனே ராமநாதகண்டபாடிகளுக்கு சந்தோஷமாயிடுது. மகா சுவாமிகள் பிரத்யேகமா ஒரு ஜோலியை நமக்கு சொல்றாரு அப்படின்னா அது எப்படி ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்க முடியும்? சொல்லுங்க பெரியவா, நான் பண்றேன், என்ன அசைன்மெண்ட் எனக்கு அப்படின்னு கேட்கிறேன். என்ன அசைன்மெண்ட்? உபன்யாசம் பண்றதுதான். உபன்யாசம் பண்ணணும், ஒரு இடத்துக்கு போய் தாராளமா பண்றேன் பெரியவா, பெரியவா உத்தரவு சொல்லுங்க அப்படின்ன பிறகு பெரியவா சொல்றா, திருநெல்வேலிக்கு பக்கத்துல தேநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு அக்ரஹாரத்துல பெருமாள் கோவில் ஒண்ணு இருக்கு, வரதராஜ பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோவில், அந்த பெருமாள் அங்க இருக்கு. அந்த கிராமத்துல என்னவோ ஒரு சாபம். இந்த சாபத்தின் காரணமா என்ன ஆச்சுன்னா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சில மக்களுக்கெல்லாம் துர்சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு துர்மரணங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த கிராமத்துல விளைச்சல் கம்மியா இருக்கு, எதுவுமே சரியா இல்லை. அந்த கிராமத்துல ஏதோ ஒரு சாபம் இருக்கு அப்படின்னு இந்த கிராமத்துக்கார தெரிஞ்சுட்டார். கேரளத்துல இருந்து பிரச்சனம் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய தாந்திரிகர் ஒருத்தரை கூட்டின்னு வந்து அந்த கிராமத்துல வச்சு பார்த்திருக்கு. போது அவ சொன்னாலாம், ஒரு வாரம் தொடர்ந்து பாகவதத்தை இந்த கோவில்ல சொல்லுங்க. வரதராஜ பெருமாள்ல ஒரு நல்ல ஒரு பாகவதர் வச்சு ஒரு வாரம் தொடர்ந்து சொல்லு அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு அந்த மலையாள பிரசனம் பார்த்தவர். அதன் பிறகு இந்த கிராமம் செழிப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த கிராமத்துல ஒரு நல்ல பாகவதம் சொல்லக்கூடிய ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல இருக்கிற பட்டாச்சாரியார் 2-3 நாள் முன்னாடி எங்கிட்ட வந்துட்டு போனார். திருநெல்வேலியில இருந்து வந்துட்டு போனார். சுவாமிகள் தான் ஒரு நல்ல ஆள் அனுப்பிச்சு என்னோட கிராமத்துக்கு ஒரு விடிவு ஏற்படுத்தணும், அந்த கிராமத்துக்கு ஒரு செழிப்பை கொடுக்கணும், அந்த கோவிலுக்கு ஒரு மலர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க. கரெக்டா நீ வந்திருக்க, நீ உன்னால அழகா ஒரு வாரம் அங்க தங்கி இருந்து பாகவதம் சொல்லிட்டு நீ வரணும், பண்றியா அப்படின்னு கேட்டோன்னு உத்தரவு பெரியவான்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணார். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ, ராத்திரி உனக்கு ரயில் விழுப்புரத்துல ஏறிடலாம், ஏறின நேரா திருநெல்வேலி போயிடும். அதுக்குள்ள அந்த பட்டருக்கு தகவல் சொல்லிட்டு பட்டரே ஸ்டேஷனுக்கு ஜங்ஷனுக்கு வர சொல்லிட்டு உன்னை கூட்டின்னு போக சொல்றான் அவ கிராமத்துக்கு. உன்னை கவனிச்சுப்ப, ஒரு வாரம் அவரோட கிரகத்திலே நீ தங்கி அங்கேயே தங்கி அந்த கோவிலுக்கு டெய்லி போய் உபன்யாசம் பண்ணிட்டு வரலாம், ஓரளவு உனக்கு சம்பாவனையும் பண்ண சொல்றேன், நான் அவள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு மகாசுவாமி சொன்ன. சந்தோஷம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயான அந்த 15,000 ரூபாய் விஷயத்தை சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு பெரிய குரூப் கல்யாண பத்திரிகை எடுத்து மகாசுவாமிகிட்ட வந்து கொடுத்து ஒரு 7 பேர் பெரிய குரூப், யாரோ ஒரு பணக்கார வந்துட்டேன், சொல்றதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு இப்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிட்டேன். வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மடத்துக்குள்ள போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு ராத்திரி ட்ரெயின்ல வந்து திருநெல்வேலிக்கு ஏறிட்டேன். திருநெல்வேலி போறதுக்கு உண்டான ரயில் டிக்கெட்டு, அவரோட செலவுக்கான பணம் எல்லாத்தையும் அந்த மடத்துல மேனேஜர் அவருக்கு கொடுத்துட்டேன். நேரம் திருநெல்வேலி போய் இறங்கினார். திருநெல்வேலியில இறங்கும் போது அந்த பட்டாச்சாரியார் அந்த வரதராஜ பெருமாள் கோவில் பட்டர் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். வந்து இவரை வரவேற்று அழக நமஸ்காரம் பண்ணி இவரை கூட்டிட்டு போயிட்டார் தன்னோட கிராமத்துக்கு.
கிராமத்துல போயிட்டு வரதராஜ பெருமாள் இந்த கோவில் சந்நிதி திருவிழா அந்த பட்டரோட கிரகம் இருக்கு. அவரோட கிரகத்துல தங்கினர். உபச்சாரங்கள்லாம் பண்ணி சாப்பாடு படலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு சாயங்காலத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம உபன்யாசத்தை அப்படின்னு பட்டர் சொன்னார். நம்ம 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கிராமம்னு சொல்ற மெட்ராஸ்ல இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து மகா சுவாமிகள் சொல்லி ஒருத்தர் வந்திருக்கார், நம்மளை பார்க்க யாரும் வரலையேன்னு சொல்லிட்டு வாசலையே பார்த்திருந்தார். ராமநாத கணபாடிகள். இந்த சில வாழ்க்கெல்லாம் வித்வான்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்கும், ஒரு ஊருக்கு போனா ஒரு 4 பேர் பேசணும், ஒரு கவனிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். பார்த்துட்டு இருக்கார். அது பட்டர் சொல்றார், இவரோட எண்ணத்தை தெரிஞ்சுட்டு எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலம் கோவிலுக்கு வந்துருவா, இல்ல நீங்க உபன்யாசம் பண்ண போறேள் அப்படிங்கிற தகவல் சொல்லி இருக்கு, எல்லாரும் சாயங்காலம் கோவிலுக்கு வந்துருவா இன்னைக்கு அப்படின்னு அந்த பட்டர் சொல்றாரு. ஆட்டோனும் பேஷா எல்லாம் சாயங்காலம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரம பிரகாரம் பண்ணிட்டு சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு இது மாதிரி உட்கார்ற மாதிரி உட்காந்து கோவில்ல ஆரம்பிச்சேன். உட்கார்ந்த நல்ல இதெல்லாம் போட்டிருக்க, முன்னாடி யாரும் ஆளையே காணும். பட்டர் இருக்கிறார், பெருமாள் இருக்கார். இந்த பக்கம் இந்த கோவிலோட மெய்க்காவலர் ஒருத்தர் இருக்கார், ராத்திரி எல்லாம் ஒரு காவல் காத்துட்டு இருப்பார் இருக்கார். இல்ல அந்த பட்டர் மெதுவா சொல்றார், நீங்க ஆரம்பிங்க எல்லாம் வருவா அப்படின்னு சொல்றார். ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கார், யாருமே இல்லை, ஒருத்தர் கூட வரவே இல்லை. இந்த 2 பேர் இந்த பக்கம் நின்று இருக்கா கேட்டு இருக்கா, அவ்வளவுதான். உபன்யாசம் முடிஞ்சது. ஒரு 2 மணி நேரம் தொண்டகிழிய பாகவதத்தை பத்தி அவ்வளவு அழகா பேசியிருக்காரு. ஆனா 2 பேர் தான் கேட்டிருந்தார். முடிஞ்ச பிறகு இவருக்கு தாங்க முடியல, கணபாடிகளுக்கு. என்ன போய் எல்லாம் சாயங்காலம் வருவான்னு சொன்னேன், ஒருத்தரை கூட காணும், இங்க மருந்துக்கு கூட ஆளையே காணுமே அப்படின்னு கேட்டபோது அந்த பட்டர் தலையை குடிஞ்சுட்டே சொன்னார், போதாத நேரம் இது கிராமத்துக்கு, கோவிலுக்கு யார் ட்ரஸ்டியா வருதுன்னு ஒரு 2 குரூப்புக்குள்ள சண்டை. 2 குரூப்போட ஆட்கள் தான் இந்த ஊர்லயே இருக்க, அவளை தாண்டி யாருமே கிடையாது. யாரு ட்ரஸ்டி, யார் தலைவரா வருது அப்படிங்கறத பண்ணிட்ட பிறகுதான் நம்ம கோவிலுக்குள்ள நுழையணும் அப்படின்னு அவ ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கா. அந்த பிரச்சனை இன்னும் முடியல அவளுக்குள்ள. அதனால இன்னைக்கு யாரும் வர முடியல. நீங்க ஊருக்கு வந்திருக்கிற நேரமா பார்த்து இப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்கேன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தார். நாளைக்கு பார்ப்போமே, நம்ம தான் 7 நாள் சொல்ல போறோமே, நாளைக்கு ஏதாவது சரியா போய் யாரான வராளா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை தேத்திட்டார் அந்த கணபாடிகள். அடுத்த நாள் உபன்யாசம் ஆரம்பிச்சார். அதே மாதிரி இந்த பக்கம் பட்டர், இந்த பக்கம் மெய்க்காவல 2 பேர் தான். அடுத்த நாளும் யாரும் இல்லை. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் போய் 7வது நாள் பூர்த்தி வந்துடுத்து. இன்னைக்கும் யாருமே வரல. இந்த 7வது நாள் பூர்த்தி அன்னைக்கு இவர் அதுக்காக எதையும் குறை வச்சுக்கல. 1000 பேர் உட்கார்ந்தா எப்படி சொல்லுவாரோ அதே உணர்ச்சி பெருக்கோட, அதே மாதிரி ஜனங்களை பார்த்து பேசுற மாதிரி பல பேருக்கு தூண்களை பார்த்து, சுகத்தை பார்த்து, அங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்து கதை சொல்லியிருக்கார் அவர். உணர்ச்சி பெருக்கல எந்த ஒரு குறையும் இல்ல. கதையை எப்படி சொல்லி முடிக்கணுமோ அந்த அளவுக்கு சொல்லி முடிச்சார். அந்த 7வது நாள் முடிச்ச பிறகு பெருமாளுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு அவருக்கு பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு சம்பாவனை கொடுக்கிறார். சம்பாவனை எவ்வளவு ரூபானா ஒரு 30 ரூபாய் அந்த தட்டுல வச்சிருக்காராம். உங்களுக்கு எவ்வளவோ செய்யணும் பார்த்தேன், கிராமத்துல இப்படி இருக்கிறதுனால நான் என்ன மனசுல நினைச்சனோ அதுபடி செய்ய முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொரு சமய சந்தர்ப்பத்துல நான் ரொம்ப ஓகோன்னு உங்களை கூப்பிட்டு வச்சு கௌரவம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 ரூபாயை ஒரு தட்டுல வச்சு கொடுக்கும்போது அந்த மெய்க்காவலருக்கும் ரொம்ப தாங்க முடியல. இவ்வளவு அழகா இத்தனை நாள் சொன்னாரே, இவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை இவ்வளவுதானா அப்படின்னு மனசுல ரொம்ப வருத்தப்பட்டு அவரோட பையிலேருந்து கொஞ்சம் சில்லறை அங்கங்க எடுத்து, ஒரு மெய்க்காவலருக்கு எவ்வளவு இருக்கும் சில்லறை எடுத்து ஒரு 2.25 ரூபாய் சேர்ந்தது, அதையும் எடுத்து அந்த தட்டுல வச்சு 32.25 ரூபாய் சம்பாவனை வச்சு கொடுத்தார். இந்த சம்பாவனையை சந்தோஷமா ஏத்துட்டேன். நானே உங்களை ட்ரெயின்ல ஏத்தி விட்டுறேன், இன்னைக்கு நடு ராத்திரி ஒரு ட்ரெயின் இருக்கு, விழுப்புரம் டிக்கெட் வாங்கி கொடுத்து உங்களை நான் ஏத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியே அந்த ராமநாத கணபாடிகளை ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டார், திரும்ப காஞ்சிபுரம் போறதுக்காக. அடுத்த நாள் பகல் வேலையில விழுப்புரம் விழுப்புரத்துல இருந்து ஒரு பஸ் பிடிச்சு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் ராமநாத கணபாடிகள். அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்ச பிறகு மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக போறார்.
சுவாமிகள் தானே இவர் அனுப்பிச்சிருக்காரு, அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சார் இல்லையா? அந்த அசைன்மெண்ட் பூர்த்தி பண்ணோம்னா ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? தானே பண்ணுவோம் நம்ம. அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகா சுவாமிகள்கிட்ட போற வரிசையில அன்னைக்கும் நல்ல கூட்டம், பக்தாள் நிறைய நிற்கிற அன்னைக்கு ஒரு வரிசையில நின்றுட்டு இருக்கார். ஒவ்வொருத்தரா நகர்ந்து ராமநாத கணபாடிகளோட முறை வரும்போது, வாப்பா ராமநாதா போயிட்டு விட்டியோ, பாகவத உபன்யாசம்லாம் நன்னா முடிஞ்சிருக்குமே அப்படின்னு எதுவும் பதில் பேசாம தலையை மட்டும் அசைச்சார். சுவாமிகள் அடுத்து கேட்கிறார், கூட்டம் ரொம்ப அபரிமிதமோ அப்படின்னு கேட்டாராம். சிரிச்சுட்டே கேட்டார், கூட்டம் ரொம்ப அபரிமிதமோ அப்படின்னா அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. மகா சுவாமிகள் இப்படி கேட்கிறாரே அப்படின்ட்டு, இல்ல பெரியவா நான் நினைச்சபடி இல்ல. என்னாச்சு, எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க? கதை சொன்ன பெரியவா, ஒரு வாரத்துக்கு சொன்னேன். 2 பேர் மட்டும்தான் அந்த கதையை உட்காந்து கேட்டிருந்தேன். உட்கார்ல, ஆனா நின்றுட்டு கேட்டிருந்தேன். மரியாதை குடிச்சு அந்த பாகவதத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து 2 பேர் மட்டும் கேட்டிருந்தேன். 2 பேரா? யாரு 2 பேரு அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்ட போது, அந்த கோவிலோட பட்டர் ஒருத்தர், அந்த கோவிலோட மெய்காவலர், கோவிலை கூட்டிட்டு காவல் காக்கிறவர் மெய்காவலர். மங்கலம் கோவில் திருப்பணிக்காக இந்த வசூல் நடத்துகிறார்கள். சபாவின் செக்ரட்டரி திரு பிரபு சார் அவர்கள் அந்த கோவில் ரொம்ப நாள் கட்டின்னு இருக்கார். கூடிய சீக்கிரம் முடிய போறது. ரொம்ப அருமையான ஸ்தலம் அது. சுவாமிகள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தங்கி வேதம் படிச்ச இடம் அது. மகேந்திர மங்கலம் ரொம்ப அருமையான இடம். நல்ல காவிரி தண்ணி பாயக்கூடிய பூமி அது. போய் பார்த்தா அதனோட அருமை தெரியும். 2 பேர் சொல்றியே, 2 பேர் யார் யாருன்னு கேட்டதுக்கு அந்த கோவில் பட்டரும் அந்த மெய்காவலரும் அப்படின்னு ரொம்ப கண்ணீரிதோட சொன்னார். சொன்னார் அடுத்தது மகா சுவாமிகள், நீ ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்க ராமநாத. ஒரு 2 பேர் வந்து கேட்டிருக்கா உன்னோட உபன்யாசத்தை. பகவான் கிருஷ்ணன் தேர்ல உட்கார்ந்துட்டு சொன்னான், கீதோபதேசம்னு கீதைன்னு சொல்றோம். நாட்டுக்கு உலகத்துக்கே ரொம்ப முக்கியமான உபதேசம். பல பேர் இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ற. அதுல இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ற. அப்படிப்பட்ட உபதேசத்தை பகவான் கண்ணன் கிருஷ்ணன் சொல்லும் போது ஒரே ஒருத்தன் தான் நின்று கேட்டான். ஒரே ஒருத்தன் தான், அர்ஜுனன் மட்டும்தான் கேட்டான். தாண்டி பகவான் கண்ணனை விட நீ பெரிய ஆளையாட்டிய, நீ உனக்கு 2 பேர் வந்திருக்காளப்பா உனக்கு அப்படின்னு அப்படி திருப்பிட்டாரா மகா சுவாமிகள். மகா சுவாமிகள் நகைச்சுவை பண்றதை பார்த்து கணபாடிகளுக்கும் ஒரு சிரிப்பு வந்துடுத்து. அவருக்கும் அவரும் சிரிச்சுட்டாராம். என்ன பண்றது, உனக்கு சம்பாவனை எவ்வளவு, அந்த அளவுக்கு ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாளே அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்கலாம். அப்புறம் சொன்னாலும், இது போல ஒரு 32,4 ரூபாய் தான் மகா சுவாமிகள் எங்க கொடுத்தா அப்படின்னு சொன்ன பிறகு பணத்தின் சார்பா அவருக்கு ஒரு சால்வையும் ஒரு 1000 ரூபாய் பணமும் கொடுத்து கௌரவிக்க சொன்னார். தான் இருக்கும்போதே அங்கேயே கௌரவிக்க சொன்னார். முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்தது அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. தான் எதுக்காக புறப்பட்டு வந்தோம் ஸ்ரீரங்கத்திலேருந்து இங்க, பன்மாம்பாள் 15,000 ரூபாய் பணம் கேட்டு அனுப்பினாலே அந்த பணம் வாங்கறதுக்கு தான் இங்க நம்ம வந்தோம், அதை விட்டுட்டோமேன்னு ஒரு ஞாபகம் திரும்ப வந்து கொடுத்து ராமநாத கணபாடிகளுக்கு. என் பொண்ணு கல்யாணத்துக்காக வந்திருந்தேன், அவளுக்கு கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு தர்மாம்பாள் அனுப்பிச்சிருந்தா. அதெல்லாம் நன்னா நடக்கும். சந்திரமௌலீஸ்வரர் ராசியோட பிரமாதமா கல்யாணம் நடக்கும். நீ ஜம்முன்னு நடத்துவ, நீ கிளம்பிரு, உனக்கு டிக்கெட் போட்டு ஏற்றி விட சொல்றேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டார் மகா சுவாமிகள். அந்த கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்திலையும் திரும்ப கேட்க முடியல. அதுக்காக துணியெல்லாம் எடுத்துட்டு மெனக்கிட்டு வந்தாரோ அந்த விஷயம் இங்க பூர்த்தியே ஆகல. அடுத்து கிளம்பிட்டார், ஊருக்கு கிளம்பிட்டார். ஏற்பாடு பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிட்டு 1000 ரூபாய் சம்பாவனை கொடுத்தா மடத்துல சீல இறங்கி ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்காரு. அந்த வீட்டு வாசல்ல கால் வைக்கும் போது திடீர்னு தர்மாம்பாள் ஞாபகம் வந்து கொடுத்து வரும். ஆபீஸ் போது பொண்டாட்டியோட கொடூரமா அப்படி நிக்கிற மாதிரி ஒரு இது வரும். பயந்து போடுவா இன்னைக்கு. சரி 6 மணிக்கு நீ கரெக்டா ஆத்துக்கு போயிடணும் அப்படிலாம் கிளம்புவா. அது மாதிரி வீட்டை நெருங்க இவருக்கு பொண்டாட்டியோட சுரூபம் ஞாபகத்துக்கு வருது. அடடா, ஆத்துக்கு போனா என்ன ருத்ர தாண்டவம் நடக்குமோ. 15,000 ரூபாய் கேட்டாவ, சம்பாவனையா 1000 ரூபாய் கொடுத்துருக்கா, என்ன வரவேற்பு நமக்கு கிடைக்க போறதோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பீதி அவருக்கு, ராமநாத கணபாடிகளுக்கு. ரொம்ப பயத்தோடய போற. அந்த வீடு வரைக்கும் கொஞ்சம் வேகமா போனவர் வீட்டை நெருங்கும் போது மெல்ல அடிய போட்டு உள்ள போறார்.
கரெக்டா பார்த்து தர்மாம்பாள் வாசலுக்கு வந்துட்டு முகம் மலர்ந்த சிரிப்போட வாங்க 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 அப்படின்னு வரவேற்றாளாம். அதை பார்த்தோன்னே புரிஞ்சு கொடுத்து சூழ்நிலை ரொம்ப நன்னா இருக்கு போல இருக்கு, இன்னைக்கு ஏதோ சேஞ்ச் ஆயிடுத்து போல இருக்கு அப்படின்னு அந்த கணவாடிகளுக்கு கொஞ்சம் தெம்பு வந்து கொடுத்து. எதிராளி முகம் பார்த்து தானே எதுவுமே நம்மளே ஆரம்பிப்போம். ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறது, ஒரு விவாதம்னா பல்ஸ் பார்த்து தானே நம்ம ஆரம்பிப்போம். அந்த சூழ்நிலை ரொம்ப நல்லதா பட்டது. இருந்த ஒரு நிமிஷம் நம்ம ஜலம் கொண்டு வர சொம்பல காலால் மீண்டு உள்ள வாங்கும் அப்படின்னு நான் மனைவி ஜலம் கொண்டு கொடுத்தா. காலால் மீண்டு உள்ள போனார். இந்த வஸ்திரத்துல காலை துடைச்சுக்குங்க, சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். பாவம் நீங்க ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க, நீங்க ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனார். என்னடா வரிசையா அப்படி நடந்துட்டு இருக்கு, எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கே. எல்லாம் முடிச்ச பிறகு 15,000 ரூபாய் நான் கொண்டு வரல அப்படின்னு சொன்னா என்ன ஆகுமோ? ஒருவேளை நான் பணம் கொண்டு வந்திருக்கேன், இந்த பை ஏதோ பெருசா இருக்கு, பணக்கட்டுகள் வச்சுட்டு இருக்காரு நினைச்சு இவ பண்ணிட்டு இருக்காளோ, பணக்கட்டு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு அடுத்து என்ன ஆகும், நமக்கு ஏதாவது கட்டுப்படும்படி ஆயிடுமா அப்படின்லாம் ஒரு பயம். போற வரைக்கும் பார்த்துட்டு இருக்க. காஃபி வருது, காஃபியை குடிக்கிறார். காஃபியை குடிச்சுட்டு இருக்கும் போது எதேச்சா இவரோட பார்வை அவர் வீட்டு பூஜை ரூம் பக்கம் போறது. இந்த கதவு திறந்திருக்கு, பூஜை ரூம் தெரியறது. பூஜை ரூம்ல ஒரு பெரிய மூங்கில் தட்டு ஒண்ணு இருக்கு. அந்தளர்ந்த புஷ்பங்கள், நல்ல பிரமாதமான ஒரு மல்லிகை புஷ்பங்கள் சரம் சரம் சரமா அதுல இருக்கு. வஸ்திரங்கள் இருக்கு, பழங்கள் இருக்கு. அந்த தட்டு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது. அந்த வீட்டு பூஜை ரூம்ல நாம சாதாரணமா வைக்கக்கூடியது கிடையாது அப்படின்னு கணபாடிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகம். மனைவியை கூப்பிட்டு கேட்கிற தர்மாம்பாள், அது என்ன மூங்கில் தட்டு, நீ ஏதான வச்சிருக்கியா பூஜை ரூம்ல, ஏதான பூஜை பண்றியா? இல்ல இல்ல உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னைக்கு கார்த்தால மடத்துல இருந்து ஒரு 2 பேர் வந்திருந்தா, மடத்துல இருந்து வந்திருந்தா, இந்த தட்டை கொடுத்துட்டு போயிருந்தா. மகா பெரியவா கொடுக்க சொன்னா, பார்த்த பொண்ணுக்கு கல்யாணமாமே, அந்த கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் அப்படியே கொடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காத்தால வந்து ஒரு 5:30 இருக்கும், பொழுது விடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டா. கொடுத்துட்டு போன. சரி நீங்க வரட்டும், வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் பூஜை ரூம்ல வச்சுட்டேன். அதை வாங்க உள்ள வாங்க, மகா சுவாமிகள் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உள்ள கூட்டின்னு போற பார்த்தா அதுல பழங்கள் இருக்கு, ஒரு கூறப்படவைன்னு சொல்லுவா இல்லையா, ஒரு புடவை, ஒரு வேஷ்டி, ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ 2 திருமாங்கல்யம், மஞ்சள், குங்குமம், புஷ்பம் எல்லாமே இருக்கு. எல்லாமும் அந்த கூடையில இருக்கு, தட்டுல இருக்கு. இல்ல பார்த்தா ஒரு கவர்ல ஏதோ ஒரு பணம் மாதிரி, ஒரு கட்டு மாதிரி ஒரு பிரமை இருக்கு. இது என்ன, இந்த கவர் ஏதானு சொன்னாளா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவ ஏதானு சொன்னாளா அப்படின்னு கேட்கிறார் மனைவி கிட்ட. எதுவுமே சொல்ல. 2 பேர் மின்னல் மாதிரி வந்த மகா சுவாமிகள் கொடுக்க சொன்னவங்க அத்து பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாவா அப்படின்ன பிறகு அந்த பார்சல், அந்த சின்ன கவர் எடுத்து பிரிச்சு பார்க்கிறார். உள்ள சாப்பிட்டு அந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்க்கிறார். உட்காந்து எண்ணி பார்த்தா கரெக்டா 15,000 ரூபாய் இருக்குது. 15,000 ரூபாய் கரெக்டா இருக்கு அந்த கட்டுல. கணவாடிகளுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. தர்மாம்பாளுக்கு விஷயம் தெரியாது. மகா சுவாமிகள் பார்த்து அவர்கிட்ட கேட்க முடியல, 15,000 ரூபாய் பணம் வேணும்னு அவர்கிட்ட சொல்ல முடியலங்கிறத அதன் பிறகுதான் தர்மாம்பாள்கிட்ட சொன்னார். பிறகு தர்மாம்பாளுக்கும் ஆச்சரியம். மகா சுவாமிகள்கிட்ட நம்மளோட கோரிக்கையை சொல்லாமலே பொண்ணோட கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, அவளுக்கு இவ்வளவு ரூபாய் பணம் தேவை அப்படின்னு தெரியாமலே அந்த குரு கொடுக்கிறார் அப்படின்னா, நம்ம ஸ்ரீரங்கத்துல பேசுற விஷயத்த காஞ்சிபுரத்துல இருந்து அவர் கேட்கிறார், வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் சார் சொல்றது. இந்த பிரார்த்தனையை எந்த இடத்திலிருந்து மகா சுவாமிகள்கிட்ட வச்சாலும் அந்த பிரார்த்தனை அவருக்கு போயிடும். சொல்றோம் இல்லையா, போன்ல மெசேஜ் கொடுக்குறோம் இல்லையா, மெயில்லாம் பண்றோம் இல்லையா, எப்படி ஒரு இடத்துக்கு போறது, பரிமாற்றங்கள் மெல்ல 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 மாறி மாறி வருது. நம்ம இதுல எல்லாமே இருக்கு சார். விஞ்ஞானத்துல எல்லா விஷயங்களுமே இருக்கு. அந்த காலத்துல துறவிகள் ஞானிகள்லாம் அப்படித்தான் நிறைய பண்ணிருக்கா. ஒரு தடவை மத்தியானம் வடலூர்ல இருந்தார். வடலூர்ல இருக்கும்போது அவரோட ஒரு பக்தர் ஒருத்தர் வந்தார். வள்ளலார தரிசனம் பண்ணி வள்ளலார்ட்ட பேசுறதுக்காக வந்தார். ஒரு 12:30 மணி. பக்தரோட மனசுல ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம் தெரிகிறது. கேட்கிறார், என்னடா சிதம்பரத்துல உச்சிகால பூஜை நடக்குமே,
மணி நேரம் சிதம்பரத்துல இருந்த அதை தரிசனம் பண்ணலாமே அப்படின்னு உன் மனசுல ஓடுறதே அப்படின்னு கேட்கிறார் சுவாமிகள் அப்படிங்கிறார். கையை பிடிச்சிக்கோ அப்படின்னா கை நீட்டினாரா, கையை பிடிச்சாராம். 10 செகண்ட் சிதம்பரத்துல இருக்காரு 2 பேரும். இதெல்லாம் எதுல சார், எந்த எஸ்சிடிசில போக முடியுமா இல்ல ராஜஸ்தானில போக முடியுமா? இதெல்லாம் சான்ஸ் இருக்கு அந்த காலத்துல. அந்த காலத்துல எல்லாமே சாத்தியம், மகான்களுக்கு எல்லாமே சாத்தியம். ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு அந்த தர்மாம்பாள் அவளோட கணவர்கிட்ட சொன்னது, குலகுருட்ட கேளுங்கோ, குலகுரு கொடுப்பார், குலகுரு கொடுக்கணும், நமக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு எல்லா வழியும் அடைக்கப்பட்டாச்சு. அந்த குடும்பத்துக்கு யாரும் கொடுக்க முடியாது பணம். 5000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு யாரும் கொடுப்பா? அவள்கிட்ட கேளுங்கோன்னு சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை அங்க ரீச் ஆயிருக்கு. மகா சுவாமிகள் ஒரு நேரம் பார்த்து கரெக்டா, யார் கேட்டது? கேட்டது மனைவி தானே, கணவர்கிட்ட கொடுக்க கூடாது இல்லையா, மனைவிட்டு தானே முதல்ல சேர்க்கணும். அதனால மனைவிட்டையே கொண்டு முதல்ல சேர்த்திருக்காரு. அதனாலதான் உள்ள வாங்க வாங்கன்னு ஒரு வரவேற்பு, ஒரு சொம்புல ஜலம், ஒரு காஃபி, ரொம்ப அதாவது கணவாடிகளுக்கும் ஒரு கஷ்டம் வரக்கூடாது. இதையுமே அழகா பேலன்ஸ் பண்ணி மகா சுவாமிகள் பண்ணியிருக்காருன்னா அது எப்பேற்பட்ட தெய்வம் சார் அவர்லாம். அதெல்லாம் அவர் இருக்கக்கூடிய காலத்துல நம்ம இருந்திருக்கோம். நிச்சயம் நம்ம எல்லாருமே சின்ன பசங்களை விட்டுருங்க, 1994 பிறந்தவளா தான் இருக்கும். அவர் இருந்த பீரியட்ல நம்ம இருந்தோங்கிறதே ஒரு பெரிய பெருமை சார். நம்ம அவரை பார்க்க முடியல, காஞ்சிபுரம் பக்கம் நான் போகல, கவலையே வேண்டாம். பல பேர் கேட்கிறார். இன்னைக்கு காத்தால ஒரு மெயில் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கார், கன்னடால இருந்து ஒரு லேடி அனுப்பிச்சிருக்கார். என்னோட யூடியூப் ஃபைல்லாம் பார்த்துட்டு சுவாமிகளை பார்க்கலையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ள நிறைய இருக்கு. 84, 85 நான் காஞ்சிபுரத்துல பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல பணியில இருந்தேன். ஆனா மகா சுவாமிகள் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கல. நான் பார்க்கலான்னு நினைக்கும் போது மகா சுவாமிகள் அங்க இருக்க மாட்டார். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருந்தார். அப்படி கிடையாது. மகா சுவாமிகளை பார்க்கலனாலும் நம்ம மனசார நினைச்சா போறோம். ஒரு மனுஷால பார்க்கறதுக்கு தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வேணும். நமக்கு மகான்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. மனசுல நினைச்சாலே போகணும். அந்த மகான்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம மனசுல என்ன நினைச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிறது அந்த மகான்களுக்கு தெரியும். நீ பார்க்கலையே நாம ஏக்கத்தோட நினைச்சுட்டு இருக்கிறது அந்த மகான்களுக்கு புரியும். நமக்கு என்ன பண்ணணுமோ அதை நினைச்சுடுவார், என்ன நடக்கணுமோ நமக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுடுவார். அதெல்லாம் நமக்கு தான் ஒன்றும் தெரியாது சார். மனுஷாளுக்கெல்லாம் அடுத்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு என்ன போறோம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடிய போறது, 7:59 8 8:05 யாருக்கு தெரியும்? எப்ப முடிய போறது நமக்கு தெரியாது. முடிச்ச பிறகு நம்ம எப்படி போவோம்னு யாருக்கு தெரியும்? 2 வீலர் வச்சுட்டு போய் இந்த வழியா அந்த வழியா, திடீர்னு ஒரு இடத்துல பிளாக் பண்ணுவோம், வேற வழியா நீங்க ஆத்துக்கு போவீங்க. யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியுமா அடுத்து என்ன நடக்க போறதுன்னு. ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறதுக்கு போயிட்டு ஏடிஎம் கார்டை போட்டு பணம் எடுக்கிறோம். போட்டோன்னு பின் நம்பர் அடிக்கணும். இன்னொருத்தன் பின்னாடி வந்துட்டான், ஓகேயோ துப்பாக்கியோ, சும்மா கதைக்கு தான், பயப்படாதீங்க, வாங்க இருந்தாங்க, யாரும் ஏதோ எடுத்து கொண்டு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கான். பின் நம்பர் அடிக்கிறோம் இல்லையா நம்ம அந்த மிஷின்ல, இப்போ 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. பின் நம்பர் 1 2 3ன்னு அடிச்சா எவ்வளவு பணம், 5000 10,000 வந்துடும். அந்த பின் நம்பரை ரிவர்ஸ் அடிக்கணும். ஒரு அபாயம்னு வச்சுக்கோங்க. ஒரு கத்தியை வச்சுன்னு ஒருத்தன் நிற்கிறான், துப்பாக்கி வச்சு நிற்கிறான்னா அந்த பின் நம்பரை நீங்க ரிவர்ஸ் அடிக்கணுமா. 3 2 1 அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அமௌண்ட் அடிச்சாலுன்னா பணம் வருமா, அது பாதியில ஸ்டக் ஆகி நிற்குமா, எடுக்க முடியாதான். அதே சமயத்துல இந்த தகவல் அடுக்குமா போடுமா, 5 நிமிஷத்துல ஆள் வந்துருவான் வாசல், ஏடிஎம் வாசல்ல. நீங்க காலை தூக்கி போட்டு வெளியே வரலாம், அவனை பிடிச்சுன்னு போடுவான் அவனை. இது எத்தனை பேருக்கு சார் தெரியும்? அது என்னன்னா எனக்கும் ஒண்ணும் இல்லை. நானும் அங்கங்க நோண்டிட்டு இருக்கும்போது மகாபிரியாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு அங்கங்க பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த தகவல் கிடைச்சது. நமக்கு தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கம் இருக்கு, நிறைய இருக்கு. மகான்கள் அப்படி கிடையாது. கேஸ் சிலிண்டர் வருது என் காத்துக்கு, கேஸ் சிலிண்டர் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் சிலிண்டருக்கு மேல ஒரு 4 பட்டை மாதிரி வந்து மேல ஒரு ரிங் பால் மாதிரி ஒண்ணு இருக்கும். இந்த 4 பட்டையில ஒரு நம்பர் போட்டிருப்பான். C16 போட்டிருப்பான், B14 போட்டிருப்பான். யாருக்கான அர்த்தம் தெரியுமா? அதுக்கு எக்ஸ்பைரி. கரெக்ட் சொல்றாரு, எக்ஸ்பைரி. அது ஏன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச், னா அடுத்த 3 மாசம், சின்னா அடுத்த 3 மாசம், டின்னா அடுத்த 3 மாசம். அந்த எக்ஸ்பைரி போட்டு வருஷத்துக்கு போட்டுருவா. 16 2016 அது வரைக்கும் அந்த சிலிண்டர் யூஸ் பண்ணலான்ட்டு. இதெல்லாம் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா நம்மளால வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். காரை தூக்கி விட்டுன்னு போயிட்டு இருப்பான். வீட்டுக்கு வர கேஸ் அடுப்பு என்னன்னே தெரியாது,
இந்த கார்டு ஏடிஎம் கார்டு என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு தெரியாது. ஆனா மகான்கள் அந்த இடத்துல இருந்து எல்லாமே சாதிக்கக்கூடியவா சார் மகான்கள். என்ன பண்றா ஏது பண்றா, அவளுக்கு என்ன ஏதாவது புக் படிக்கிறாளா இல்ல பேஸ்புக் பாக்குறாளா மெயில் செக் பண்றாளா, எப்படி மகான்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருதுன்னு அதுதான் தபஸ் வலிமை, இருக்கக்கூடிய தவத்தோட வலிமை. அது துறவு வாழ்க்கையோட மகிமை அப்படிங்கிறது பிடித்தான். எல்லாருமே இருக்கும் அப்படின்னு பட் அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அதுக்கு நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். அதுக்கு அப்படின்னா சாப்பிடாம இருக்கணும், 3 வேளை சாப்பிட்டா அதுக்கு பேர் விரதம் இல்லை, நம்ம எக்யூப் பண்ணிக்கணும். மகா சுவாமிகளுக்கு எல்லா விஷயமுமே தெரியும், ஆனா தெரியாத மாதிரி இருப்பார். எனக்கு எந்த விஷயமும் தெரிஞ்ச மாதிரி யார்ட்டையுமே சொல்லிக்க மாட்டார், யார்ட்டையுமே சொல்ல மாட்டார். ஆச்சரியமா கேட்பார், நிறைய கூட்டம் வந்திருக்குமே உபன்யாசத்துக்கு அப்படின்னு கேட்கிறார். அடுத்த விஷயம் விட்டு வாங்குறதுக்கு இவருக்கு தெரியாத, அங்க 2 பேர் தான் உட்காந்து கேட்டான்னு அவருக்கு என்ன தெரியாமல சார் இருக்கேன். மகா சுவாமிகள் ஒரு தடவை ஒரு சம்ஸ்கிருத கல்லூரியில ஒரு முகாம் இருந்தார். சம்ஸ்கிருத கல்லூரியில ரொம்ப அடிக்கடி முகாம் இருந்திருக்காரு. அந்த முகாம் இருக்கும்போது மகா சுவாமிகளுக்கு திடீர்னு ஒரு செஸ்ட் பெயின் வந்திருக்கு. இப்ப மடத்தோட மேனேஜர் என்ன பண்ணிருக்கார், கொஞ்சம் இந்த ஆயுர்வேத மருந்துகள் சில மருந்துகள் யார்கிட்டயோ கேட்டு வாங்கி மகா சுவாமிகளுக்கு கொடுத்திருக்காரு. மகா சுவாமிகள் எடுத்துட்டு இருக்காரு. என்னாச்சு, அது மகா சுவாமிகளோட அந்த செஸ்ட் பெயின் அந்த மார்வலிய போக்கல, மார்வலி மகா சுவாமிகளுக்கு இருந்துட்டே இருக்கு. அந்த மேனேஜருக்கு ஃபீல் பண்றார். மகா சுவாமிகள் வெளியே சொல்ல மாட்டார். நம்மால் கீழே தடிக்க விழுந்தாலே நம்மால் புலம்பிட்டு இருப்போம், ஒரு நாள் புலம்பிருப்போம், கீழே தடிக்க விழுந்துட்டேன், விரல ஒண்ணும் இருக்காது, நம்மளால தாங்க முடியாது. ஆனா மகா சுவாமிகள் அந்த பரபிரம்மம் சத்தம் போடாம இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மேனேஜருக்கு தெரியுது, இன்னும் அவருக்கு அந்த மார் வலி குறையல, அவஸ்தப்பட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. சுவாமிகள்கிட்ட கேட்டாராம், திருவாரூர்பேட்டையில ஒரு டாக்டர் வந்தார் வைத்தியநாதன் சொல்லிட்டு, ரொம்ப பழக்கமானது. வைத்தியநாதனை தகவல் அனுப்பிச்சு வர சொல்லி செக் பண்ணிடலாமா, உங்க ஹெல்த்தை செக் பண்ணிடலாமா அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட ஒரு பயத்தோட கேட்டிருக்காரு. ஏன்னா மகா சுவாமிகள்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டா கோபப்பட்டுவார். உங்க உடம்பை செக் பண்ணணும் அப்படின்னா கோபம் வந்துடும் மகா சுவாமிகளுக்கு. ஒரு பயத்தோட கேட்டிருக்காரு. மகா சுவாமிகள் அப்ப வர சொல்ல, தாராளமா வர சொல்ல, வைத்தியநாதன் வர சொல்ல அப்படின்னு மகா சுவாமிகள் ஒரு உத்தரவு கொடுத்துட்டாரு. அந்த மேனேஜருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா மகா சுவாமிகள் வர சொல்லிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷத்தோட வைத்தியநாதன் ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்டருக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சு வர சொல்றாரு. அந்த வைத்தியநாதன் வர சன்ஸ்கிரிட் காலேஜ் இந்த முகாமுக்கு வர மகா சுவாமிகள் நமஸ்காரம் பண்ணி விழுந்துட்டு ரொம்ப பவ்யமா அவருக்கு பிபி செக் பண்றார். பல்ஸ் எல்லாம் முதல்ல பாக்குறாரு. பல்ஸ் பார்த்துட்டு பிபி செக் பண்றார். பிபி செக் பண்ணா ஐயா இருக்கு பிபி. ரொம்ப ஷாக் ஆயிட்டார் வைத்தியநாதன். என்னாச்சு அப்படிங்கிறார். மகா சுவாமிகள் அந்த வைத்தியநாதனை பார்த்து என்னாச்சு, முகம் ஒரு மாதிரி போறதே உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறார். எனக்கு பெரியவா, உங்களுக்கு தான் ரொம்ப ஹெவியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தவிக்கிறேனா, என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு கேட்கிறார். இமீடியட்டா நீங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு 1 நிமிஷம் செத்த இரு, 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். 1 மணி நேரம் எனக்காக டைம் கொடு. நீங்க ஏன்னா அப்படி உள்ள போயிட்டு ஏதோ ஆகாரம் ஏதாவது பண்ணிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வா, அப்போ ஒரு தடவை எடுத்துரு, எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னாராம். உத்தரவு பிரிவா, அதன்படி ஆகட்டும், 1 மணி நேரம் கழிச்சு ஒரு தடவை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ரவுண்ட் எல்லாம் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு திரும்ப அந்த வைத்தியநாதன் 1/2 மணி நேரம் கழிச்சு மகா சுவாமிகிட்ட வர அடுத்து அந்த பிபி செக் பண்றாரு. முதல்ல அதே அதிர்ச்சியோட நிற்கிற முகத்துல, ஏச்சு இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறாரா மகா சுவாமிகள் வைத்தியநாதன். லோ பிபி பெரியவா, லோவா இருக்கு, உங்களுக்கு என்ன ஆகும், மயக்க அடிச்சு விழுந்துருவாங்க, இல்ல ஹைன்னு சொன்னப்பல இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. 1/2 மணி நேரம் முன்னாடி எடுத்தோம், பிபி ஹைன்னு சொன்னேன், ஹை பிபினா என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஹெமரேஜ் ஆயிடும் பெரியவா, மூளை ரொம்ப இதாயிடும், ஹை பிபில ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சரி லோ பிபிக்கு என்ன சொன்ன, இப்ப மயக்க அடிச்சு விழுந்துருவேள், நிற்கவே முடியாது, உட்கார முடியாது. சரி நான் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கேனே, ரெண்டும் ஆகலையே எனக்கு, அப்ப ஹை பிபின்னு 1/2 மணி நேரத்துல எப்படி லோ பிபி வந்தது அப்படின்னு கேட்கிறாராம். அது இஷ்டம்னா இன்னும் ஒரே வார்த்தை தான் சொன்னாராம். ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு பெரியவா,
நீங்க என்ன சொல்றீங்களோ அதை உடம்பு கேட்கறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மகா சுவாமிகள் என்ன சொல்றாலோ அது உடம்பு கேட்கறது. காய்ச்சல் இருக்குன்னா காய்ச்சல் போயிடணும் அப்படின்னு நினைச்சா போயிடுமா? அது நம்ம சொல்லி என்ன கேட்கும்? ஏதாவது ஒரு உறுப்பு கேட்கறதா? கண்ணு கேட்கறதா? வாய் கேட்கறதா? என்ன சார் கண்ட இடத்துல கண்ணை மேய விடுறோம், கண்ட பொருட்களை வாங்கி திங்குறோம். முதல்ல இந்த புலன்களையே கட்டுப்படுத்த முடியல. ஆனா மகா சுவாமிகள் உடம்பே கேட்கறது அப்படின்னு அந்த டாக்டர் வைத்தியநாதன் சொன்னாராம். அதுக்கு பிறகு அந்த மகா சுவாமிகளை செக் பண்ண பிறகு அந்த வைத்தியநாதன் திரும்ப ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, மகா சுவாமிகளை நான் ஏதோ தப்பிதமா நான் பண்ணிட்டேன்னு நான் மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ச்சாராம். இல்ல நீ உன்னோட டியூட்டியை தான் நீ பண்ணின அப்படின்னு அவருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சாராம். அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மகா சுவாமிகள் அவரே ஒரு மருத்துவ கடவுள். கிட்டத்தட்ட எத்தனையோ பேரோட பிணிகள்லாம் அவர் தீர்க்கிறார் இல்லையா? அவருக்கு வைத்தியம் பண்ண முடியுமா நம்மளால? அவருக்கு வைத்தியம் பண்ணி அவரோட உபாதையை யாரான்னு போக்க முடியுமா? எத்தனை பேருக்கு அவர் சிகிச்சை கொடுக்கிறார். அவர் சன்னதிக்கு எத்தனை பேருக்கு கேன்சர் சரியா போச்சு, எத்தனை பேருக்கு வயிற்று ப்ராப்ளம் சரியா போச்சு. மாடியிலேருந்து விழுந்த குழந்தைகள் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். 2வது மாடியில இருந்து கீழே விழுந்து அந்த குழந்தைக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த புக்ல அதெல்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. மகா சுவாமிகளோட உடம்பை போய் நாம செக் பண்ண முடியுமா? மகா சுவாமிகள் ஒரு வைத்தியநாதன், அவரே ஒரு வைத்தியநாதன், ஒரு மருத்துவ கடவுள். அந்த செக் பண்றதுக்கு ஒரு டாக்டர் வைத்தியநாதன் போனா எதான ஆகுமா சார்? எதான வேலைக்கு ஆகுமா? அது அதாவது மகா சுவாமிகளை எல்லா ரூபத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிருக்கோம். அவ பக்தாள்லாம் மகா சுவாமிகளை வைத்தியநாதன்னா வைத்தியநாதன், ஒரு காமாட்சியா நினைச்சு மகா சுவாமிகள் பார்த்தா ஒரு காமாட்சி, ஒரு கருணை பொழியக்கூடிய ஒரு காமாட்சி. மகா சுவாமிகளை கணபதியா நம்ம நினைச்சோம்னா கணபதி. ஒரு குடும்பத்துக்கு மகா சுவாமிகள் விநாயக பெருமான தரிசனம் கொடுத்திருக்காரு குடும்பத்துக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு 2 பேர் மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக போயிருக்காரு. இந்த காஞ்சிபுரத்துக்கு போகும்போது ஒவ்வொரு தடவையும் அவ ஏதோ ஒரு வித்தியாசமா மகா சுவாமிகளுக்கு ஒரு பிரார்த்தனைக்கு ஒரு காணிக்கை பொருள் ஒண்ணு வாங்கிட்டு போவார். அன்னைக்கு பர்டிகுலர் நாள் அன்னைக்கு என்ன பண்ணாள்னா, அருகம்புல் மாலை ஒண்ணு திடீர்னு தோணித்தவளுக்கு. மகா சுவாமிகளுக்கு ஒரு அருகம்புல் மாலையை வாங்கி நாம சமர்ப்பணம் பண்ணலாமே அப்படின்னு அவளுக்கு தோணி, ஒரு அருகம்புல் மாலையில ஒரு வித்தியாசமா சில பூக்கள்லாம் சேர்த்து வச்சு தொடுத்து வச்சு அழகா எடுத்துட்டு போனா அந்த அருகம்புல். மகா சுவாமிகள் சந்நிதிக்கு கார்த்தால அவ போகும்போது கார்த்தால ஒரு 8 மணி. அந்த அருகம்புல் மாலை வெளியே தெரியாத மாதிரி ஒரு பொட்டலமா கட்டியிருக்காது, வெளியே தெரியாது. ஒரு கவருக்குள்ள போட்டிருக்கா, ஒரு கல்கண்டு பொட்டலங்கள். இதெல்லாம் மகா சுவாமிகள் சந்நிதியில வச்சிருக்காரு. அந்த நேரம் மகா சுவாமிகள் யாரோ சில பக்தர்களோட பேசிட்டு இருக்கா. சில பக்தர் வந்த பக்தர்கள்லாம் முன்னாடி எல்லாருமே வச்சிருக்கா. அவ என்னென்ன கொண்டாலும் அதெல்லாம் வச்சிருக்கா. இந்த அருகம்புல் கல்கண்டு என்னன்னு பார்க்காம, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம, அந்த 2 பார்சலை மட்டும் கையால அப்படி தள்ளி வச்சார மகா சுவாமி. கொஞ்சம் எட்டக்க யாரும் தொடாத மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. மகா சுவாமிகள் முன்னாடி இருக்கக்கூடிய பழங்கள், மிச்ச பூக்கள் அதெல்லாம் சிஷ்யெல்லாம் எடுத்துன்னு போயிட்டார். அங்க இருக்க அலங்காரத்துக்கு நைவேத்தியத்துக்குன்னு எடுத்துன்னு போயிட்டார். மகா சுவாமிகள் தள்ளி வைக்கும் போது அதை எடுக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கை காமிச்சிருக்காரு, தொடாது அப்படிங்கிற மாதிரி. சிஷ்யெல்லாம் போயிட்டார். அது என்னன்னு தெரியாது, அருகம்புல் மாலை. அந்த மாலையை அங்க வச்சுட்டார். அதுல 8 மணிக்கு போயிருக்க அந்த அருகம்புல் மாலை கொண்டு போனவா உட்கார்ந்திருக்க. மகா சுவாமிகள் எய்த்தாப்பல உட்காந்து நல்ல ஆனந்தமான தரிசனம். கண்ணுக்கு நேர மகா சுவாமிகள் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கார், காமிச்சிட்டு இருக்கார், ஆசீர்வாதம் பண்றார், எல்லாம் பண்றார். எல்லாத்தையும் கண்ணுக்குள்ள வாங்கிட்டு அந்த இடத்துல தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். மணி நேரம் ஓடிண்டே இருக்கு, யாருக்கும் தரிசனம் கொடுக்கல. அவன் மட்டும் பேசிட்டு இருக்கா, எல்லா பக்தர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. 10 மணி ஆச்சு, ஒரு 2 hours ஓடித்து. அம்மா வந்தா உள்ள. ஒரு அம்மா ஒரு பெரிய பார்சல் வச்சு கொண்டார். மகா சுவாமிகள் முன்னாடி வந்தோடனே அந்த அம்மாவை பார்த்தோன்னே மகா சுவாமிகள் முன்னாடி வர சொல்லி உட்கார சொன்னார். பார்சலை எடு அப்படின்னா. இந்த பார்சலை திறந்தா ஒரு வெள்ளி கவசம், ஒரு விநாயகருக்கு சாட்ட வேண்டிய ஒரு வெள்ளி கவசம். மகா சுவாமிகள் சொல்லி தன்னோட கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாருக்கு ஒரு வெள்ளி கவசம் அந்த அம்மா ரெடி பண்ணிருக்கா. அந்த காஞ்சிபுரத்துல ஒரு ஆசாரிட்ட சொல்லி ரெடி பண்ணிருக்க. ரொம்ப தத்ரூபமா ரொம்ப அழகா கலைநயத்தோட அந்த ஆசாரி பண்ணிருக்க. அந்த வெள்ளி கவசத்தை மகா சுவாமிகள்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதோட கிராமத்து கோயில்ல கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா உள்ள வந்திருக்க. உள்ள வந்த அம்மா அந்த கவசத்தை கொடுக்கும் போதுதான்
தான் கூட பூ எதுவும் கொண்டு வரலையே, ஒரு கவசத்தை கொடுக்கறோம், விநாயகர் சுரூபத்தை கொடுக்கறோம், பூக்கள் எதுவும் வாங்கிட்டு வரலையேன்னு அந்த அம்மாவுக்கு அப்பத்தான் தோணி இருக்கு. படிக்கும்போது ஒன்னும் கவலைப்படாது அப்படின்னு மகா சுவாமிகள் உட்கார சொல்லிட்டு அந்த வெள்ளி கவசத்தை எடுத்து தன்னோட மடியில வச்சுட்டு அந்த தள்ளி வச்சாரு. 8 மணிக்கு ஒரு கவரை தள்ளி வச்சார் இல்லையா, அந்த கவர் அப்படி இழுத்து அதை பிரி அப்படிங்கிறார் ஒரு சிஷ்யன்ட்ட. பிரிச்சான்னா அருகம்புல் மாலை. கூட்டத்துல இருக்கிறவெல்லாம் ஸ்டன் ஆயிட்டார். அந்த அருகம்புல் மாலை எடுத்து அந்த பிள்ளையார் மேல சாத்தினார், அடியில வச்சுட்டு இருக்காரு. வச்சிருந்த பிறகு அந்த அருகம்புல் மாலை கொண்டு வந்த பெண்மணிக்கு கிடைச்ச சந்தோஷம் தாங்க முடியல. என்னடா, நம்ம ஒரு பிரசாதம் கொடுத்தோம், மகா சுவாமிகள் சுவீகரணம் பண்ணிக்கணும், அவர் எடுத்துக்கணும்னு கொண்டு வந்தோம், தள்ளி வச்சுட்டாரே அப்படின்னு 8 மணிக்கு பார்த்த பெண்மணிக்கு 10 மணிக்கு கண்ணில் கரகரகரன்னு தண்ணி வருது. சந்தோஷம் தாங்க முடியல. மகா சுவாமிகள்கிட்ட ஒரு வெள்ளி விக்கிரகம், வெள்ளி கவசம் கொடுத்து பூ வாங்கிட்டு வரணும்னு நினைச்சோம், பூ வாங்கிட்டு வர மறந்து போயிட்டோம் அப்படின்னு இருந்த பெண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அழகா மகா பெரியவாள் சந்நிதியிலேயே ஒரு அருகம்புல் மாலை இருக்கு, சுவாமிகள் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குடும்பத்தரும் கல்ல ஜனத்தோட மகா சுவாமிகள் தரிசனம் பண்ணியிருந்தாலும் அந்த நேரத்துல அந்த வெள்ளி கவசத்தை மகா சுவாமிகள் தன்னோட மார்பல வச்சுட்டு அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்தாலும் அந்த பக்கம் அதாவது விநாயகரா ஒரு தரிசனம் கொடுத்தாரு அன்னைக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அந்த தரிசனத்தை எல்லாம் ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு மகா சுவாமிகள்ட்ட அன்னைக்கு பிரசாதம் வாங்கிட்டு போனாலும் அந்த அருகம்புல் கொடுத்த பெண்மணிக்கு தாங்க முடியல சந்தோஷம். ஏன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அருகம்புல் அப்படிங்கிறது. கொடுக்கக்கூடிய பொருள் எந்த நேரத்துல எங்க சேர்றது அப்படிங்கிறது தான் இருக்கு, எங்க சேர்றதுங்கிறது தான் இருக்கு. அந்த அருகம்புல் மாலை ஒரு விக்கிரகத்துல சேரும்போது, ஒரு கவசத்துல சேரும்போது, அதை மகா சுவாமிகள் தன்னோட திருமணியில வச்சுக்கும் போது அதனோட வேல்யூ கூடிண்டே போறது இல்லையா, பெரிய விஷயம் இல்லை. விநாயகரை வணங்காம எந்த ஒரு காரியமும் பூர்த்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே மூல முதல்வன் அப்படின்னா விநாயகர் தான். தெருவுக்கு தெரு விநாயகர் பார்க்கணும். என்னன்னா ஏதோ காரியமா நம்ம போயிட்டு இருப்போம். கிராமத்துல ஒரே ஒரு கோவில் தான் இருக்கு, நகரத்துல ஒரே ஒரு கோவில் தான் இருக்குன்னா எல்லாருமே கல்ல பிள்ளையார் போய் பாட்டுன்னு போக முடியாது, எல்லாருமே கோவிலுக்குள்ள போக முடியாது, அவ்வளவு கூட்டம் வந்துடும். தெருக்கு தெரு பிள்ளையார் கோவில் வந்ததோட தாற்பயமே அந்த மூல முதல்வனை எல்லாருமே அப்பப்ப தரிசனம் பண்ணிட்டு போகணும். உள்ள வரையோ இல்லையோ வெளியில செருப்புகளோட கண்ணத்துல கொண்டு போவோம் 10 பேர். அந்த தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறது முதல் காரணம். அந்த விநாயகர் பெருமானோட தரிசனம் அப்படிங்கிறது நம்ம எப்படி வேணாலும் விநாயகர் பெருமான் பண்ணலாங்கிறது சாஸ்திரத்துல இருக்கு. மஞ்சள் பிடிச்சு வைக்கலாம், களிமண்ல பிடிச்சு வைக்கலாம், எப்படியோ எல்லா வடிவத்தையும் நம்ம கும்பிடுறோம் இல்லையா. அந்த விநாயகர் பெருமானோட வடிவம்ங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அவருக்கு உண்டான நம்ம செலுத்த வேண்டிய மரியாதையை அந்த வழிபாட்டை முறையா செய்யணும். நம்ம செய்யலைன்னா சில விக்னங்கள், சில குறைபாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால விக்னேஸ்வர், விக்னங்களை கலைபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. 1963 ராமேஸ்வரத்துல ஒரு சங்கர மடம். அந்த சங்கர மடத்துல ஆதிசங்கரரும் அவரோட ஒரு 4 சிஷ்யாளுக்கும் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஆச்சு. அந்த ஆதிசங்கரர் சிலை அவரோட சிஷ்யாரோட சிலை சாதாரணமான கல்லுல வேண்டாம், சலவை கல்லுல பண்ணுவோம், ஒரு மார்பிள் சலவை கல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யேகமா அதை ஜெய்ப்பூர்ல பண்ண சொல்லி ஒரு உத்தரவு, ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. அந்த சிலை அங்கிருந்து ரெடியாகி ஜெய்ப்பூர்ல இருந்து ஒரு லாரியில வந்துட்டு இருக்கு, எங்க ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இருக்கு. அந்த லாரி புறப்பட்டு மெல்ல போயிட்டு இருக்கு அந்த விக்கிரகம். அந்த லாரி மதுராந்தகம் தாண்டி அச்சிரப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம். அந்த அச்சிரப்பாக்கத்துக்கிட்ட போகும்போது அந்த லாரிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், வண்டி நின்று போச்சு, வண்டி ஸ்டார்டே ஆகல. டிரைவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தார், என்னென்னவோ சரி பண்ணி பார்த்தார், வண்டி கொஞ்சம் கூட ஸ்டார்டே ஆகல. வண்டி ஆகல அப்படின்னோட டிரைவர் அக்கம் பக்கத்துல மெக்கானிக்க அங்க எல்லாம் சொல்லி பார்த்தார், யார் பார்த்தும் ஒன்னும் ஆகல. தகவல் அப்ப மடத்துக்கு சொல்லப்பட்டது. காஞ்சி மடத்துல மகா சுவாமிகள் பார்வைக்கு இந்த தகவல் போச்சு. இங்க நிக்கிறது ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கு, போய் இந்த விக்கிரக பிரதிஷ்டை பண்ணணும், ஆனா வண்டி இங்க ப்ராப்ளம் ஆகி நின்று இருக்கு அப்படிங்கிற தகவல் சொன்னது. மகா சுவாமிகள் ஒரே வார்த்தை சொன்னாரா, ஒரே வரியில சொன்னாரா, வண்டி ப்ராப்ளம் ஆகி நின்று இடம் அச்சிறுப்பாக்கம். அச்சிறுப்பாக்கத்துலதான் அப்பனே பிள்ளைய வணங்காதனால அங்கதான் பிரச்சனை ஆச்சு. அவன் தேரோட சக்கரத்தையே முறிச்சிட்டான். அச்சு இருப்பாக்கம், அச்சிறுப்பாக்கம்.
அப்பாவையே தண்டிச்சவர் வந்து ஏன் ஒரு சாதாரணமான ஒரு லாரிக்கு ப்ராப்ளம் கொடுக்க மாட்டார்? வண்டி ஜெய்ப்பூர்ல புறப்படும் போதே அவன் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணலங்க. பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் அந்த வண்டியை எடுத்திருக்கணும். இந்த பூஜை அங்க நடக்கல. இந்த நடக்காததுனால அதனோட தொடர்ச்சியா அது முக்கியமான ஒரு ஸ்தலத்தை தாண்டும் போது அந்த பிரச்சனை வந்திருக்கு. உடனே அந்த அச்சிரப்பாக்கம் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு 108 சதுர்கா போட சொல்லு, போட்டுட்டு அந்த டிரைவரை ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லு, அப்புறமா எனக்கு தகவல் சொல்லணும்னு மடத்துல இருந்து பெரியவா சொல்லிருக்காங்க. 108 தேங்காய் போட்டான் சார். போட்டு முடிச்ச பிறகு டிரைவர் ஏறி உட்காந்தா வண்டி எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்டார்ட் ஆகி கிளம்பிட்டு இருக்கிறது. அதாவது ஒரு விஷயமும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம கேட்கிறோம், நிறைய படிக்கிறோம், சுவாமிகளை பத்தி பல விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம கொண்டு வரணும். நாம கொண்டு வந்தா தான் நாம கேட்கறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும், இவ்வளவு விஷயம் நாம படிச்சதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம கேட்டுட்டு போக கூடாது. இப்போ ஒரு சீரியல் பாக்குறா, சீரியல் பார்த்துட்டு மறந்து விடலாம், சீரியல் ஞாபகம் வச்சுட்டு இருக்க கூடாது. ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமா, அவளுக்கு லீவு கிடைச்சிருமா, மாமியார்காரி மருமகளை கொண்டுடுவாளா, அதெல்லாம் தேவையில்லை. ஆனா இன்னைக்கு பல பேர் அதைத்தான் ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கோம். முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கோட்டு விட்டுறோம். அது கோட்டு மகா சுவாமிகள் பத்தின விஷயம் அப்படின்னா மகா சுவாமிகள் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் என்னென்ன நெறிமுறைகள் சொல்லியிருக்கார், நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன சொல்லியிருக்கார், ஒரு தானத்தை பத்தி சொல்லியிருக்காரா, நம்மளால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து மகா சுவாமிகள் மகிமைகளை இதுவரைக்கும் கேட்ட எல்லாருக்கும் மகா சுவாமிகளோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்னோட அருமையான நண்பர் ரமணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார். நான் ஒரு நிமிஷம் இந்த சபையில திருக்குறள் பத்தி பேசிட்டு இருக்கார். மாசத்துக்கு 2 தடவை திருக்குறள் பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கார். இந்த இடத்துல 30ஆம் தேதி அவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ற நாள்னுக்கு கண்ணதாசன் நிரந்தரமானவன் அழிவதில்லை அப்படின்னு ஒரு தலைப்புல அவரும் பிரமிளா குருமூர்த்தி அப்படிங்கிற 2 பேரும் இங்க பேசுறாங்க. கண்ணதாசன் நம்ம சினிமா அப்படிங்கிற ஒரு பக்கம் மட்டும் நமக்கு பல பேருக்கு அதிகம் தெரியும். அவரோட இன்னொரு பக்கம் அறிவுபூர்வமானது. மகா சுவாமிகளை பத்தி அந்த அளவுக்கு அனுபவிச்சு அவர் எழுதியிருக்கார், அவரோட நூல்ல எழுதியிருக்காரு. அந்த சில நூல் அர்த்தமுள்ள இந்து மதத்தோட தொகுப்புக்கே மகா சுவாமிகள் சொன்ன பல கருத்துகள் அவருக்கு பயன்பட்டு இருக்கு. அவருக்கு கண்ணதாசனுக்கு பயன்பட்டு இருக்கு. கண்ணதாசன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா, ஒரு பிராமணர் அப்படிங்கிறதுக்காக மகா பெரியவாளை நம்ம ஒதுக்க கூடாது, உதாசீனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல கேஸ்ட் சம்பந்தமானதுலாம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. காஞ்சி மடம் அப்படிங்கிறது பிராமணா சம்பந்தப்பட்ட இடமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாயை இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு மாயை. மகா சுவாமிகள் இஸ்மாயிலுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். சாதாரணமான ஒரு மாடு மேய்க்கிறவனுக்கு, பிறந்த கேசூருக்கு அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். மாடு மேய்க்கிறவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். எத்தனையோ கீழே இருக்கிறவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவ கரையேறணும், எல்லாரும் கரையணும். ஜெகத்குரு அப்படின்னா சார் பாகுபாடு கிடையாது சார். பாகுபாடு இல்லாதவா மட்டும்தான் ஜெகத்குருவா வர முடியும். மகா பெரியவா ஒரு குரு. அந்த ஜெகத்குருட்ட கண்ணதாசன்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்க. அந்த நிகழ்ச்சிக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ வந்திருந்து நிகழ்ச்சியை கேட்ட என்னோட நண்பருக்கு நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் அது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து கேட்ட எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வழக்கமான நூல்கள் இங்க இருக்கு. மகா பெரியவா